அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட்ல நம்ம அப்பப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பகுதி வைப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கு வந்து 1172வது நிகழ்ச்சி, கேள்வியும் பதிலும். இவரு நம்ம வினயதத்தன் சார் கேட்டாரு, என்ன கேள்வி என்ன பதில் எதை பத்தி அப்படின்னா. எப்பயுமே நம்ம சப்ஜெக்ட் போடுறது கிடையாது, இங்க வந்த பிறகு டிசைட் பண்ணி இங்க வந்த பிறகு பல கேள்விகள் வரும். கேள்விகள்ன்றது முன்னாடி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம். அந்த கேள்விகள்லாம் வந்து நிறைய நேரம் வந்து நம்ம பேசியிருக்கோம், கலந்துரையாடி. அதனால என்ன ஆகுதுன்னா, பல கேள்விகள் நம்ம ஒரு சில கேள்விகள் தான் நம்ம கலந்துரையாட முடியுது தவிர பதில் கிடைக்கிறத தவிர மற்ற நேரத்துல மனசுல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் அது வெளிப்படையா வெளியே வருது. அதனால என்ன பண்ணலாம் இந்த முறை அப்படின்னா, நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கேள்வி பதில் அப்படி போயிடலாம். கலந்துரையாடல்னா கடைசியா வச்சுக்கலாம். எதனா வேணும் அதை பத்தி ஃபர்தரா வேணும் அப்படின்னு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். பதில் கொஞ்சம் மாறுதலா இருந்தா நிச்சயமா அதனுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும், இல்லாத இருக்காது. அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம அதை கொஞ்சம் அதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்காத டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போனா நிறைய கேள்வியும் பதிலும் பேசலாம் அப்படின்றது என்னோட பார்வை. நான் கேள்வியோட தான் வந்திருக்கேன், 2-3 கேள்வியோட வந்திருக்கேன். பார்ப்போம். முதல் கேள்வி மாலதி கேட்கணும்னு சொல்லி. மாலதி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் தோணுச்சு இந்த கேள்வி. சார்கிட்ட வந்து சொன்னேன், சரி நீயே கேட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியா அப்படின்ட்டாரு. என்ன கேட்கறத விட நீ எல்லாரையும் கேளுன்ட்டாரு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லார் வாயிலையும் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா செட் ஆகாதுப்பா. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்றாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா அவங்கவுங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு சொல்லணும். நான் கம்ஃபர்ட் ஜோன்னா நம்ம வசதியா இருக்கணும், அதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். வசதியா நமக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதியா இருக்கிறது தான் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொன்னோம். ஆனா இப்ப எல்லாத்துக்குமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுதான் எல்லாரோட பார்வையிலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன, இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் இவர் சொல்லட்டும். யார் சொல்றது கம்ஃபர்ட் ஜோன்? பதில் சொல்றது யார்? வசந்தி மேடம் சொல்லுங்க மேடம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது எந்த வழியில உங்களுக்கு போயிட்டே இருக்கோ, அது ரொம்ப சௌகரியமாக இருக்கோ, அதிலிருந்து ஒரு சடன் சேஞ்ச் வராமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். சடன் சேஞ்ச் வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால் அதை அந்த சடன் சேஞ்சை எடுத்துக்க முடியாது. சின்ன வயசில் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த கம்ஃபர்ட் ஜோனை மெயின்டைன் பண்ண பார்க்குறோம். அதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து அப்படி நினைக்கிறேன். திடீர்னு என்னை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாலோ, இல்லாட்டி என்னோட சாப்பாடு உணவு முறைகளில் டக்குன்னு ஒரு மாறுதல் கொண்டு வந்தாலோ, இல்லாட்டி எனக்கு முடியாத ஒரு வேலையை அதை செய்ய சொன்னாலோ, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு தயங்குவேன். அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஏஜ் மட்டும் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஏஜ் மட்டும் உங்களால் அந்த சேலஞ்சை எடுத்துக்க முடியும், ஓட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து போதும், இந்த இதுக்குள்ளே எனக்கு இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற அது வர்றது தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன். வேற யாருன்னா ஒருத்தர் சொல்றீங்களா கம்ஃபர்ட் ஜோன் பதில்? தடை இல்லாத பகுதி, நமக்கு தடை இல்லாம இருக்கிறதா கம்ஃபர்ட் ஜோன். சரி, ஓகே. கல்யாண் மேடம். சார், எனக்கு தேவையானது நானா இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் சார். அது எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. பெருசா ஒரு சேஞ்சை பத்தி நான் பேச வரல. இப்ப நான் எனக்கு அந்த சோஃபால உட்காந்தா எனக்கு அது கம்ஃபர்ட் அப்படின்னா அது என்னோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் உட்காருவேன் அப்படிங்கிறது, அதை தான் நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனா பாக்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஐ நீட் தட் கம்ஃபர்ட் ஜோன். வேற யாராச்சும்? சுகவாசியா இருக்கணும். சொல்லுங்க சார், சிவகுமார் சார் சொல்லுங்க. சுகவாசியாவே இருக்கணும். கடைசியா சுகவாசியாகவே இருக்கணும் சார். சுகமா இருக்கணும். சுகம் சுகம் சுகம்.
சுகவாசியில இருந்து கொஞ்சம் பிறண்டாலும் upset ஆயிடும். சுகவாசி. செல்வா இதை சொல்லுவாரு வாங்க. கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளுடைய உச்சகட்ட சோம்பேறித்தனம் நான் சொல்லுவேன். சோம்பேறித்தனத்துக்கு இன்னொரு வார்த்தை கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் உண்மை. நமக்கும் தெரியும் அது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உள்ள இருக்கிறதால எவ்வளோ நம்ம வந்து இழக்கிறோம், எவ்வளோ முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம மனசு வந்து அதை தான் விரும்பி கேட்குது. ஏன்னா இது உனக்கு பிடிச்சிருக்கு, இதையே செய், அவங்க சொன்ன மாதிரி சோஃபா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும், இப்படி தான் காஃபி குடிக்கணும், இந்த நேரத்தில் இதை நான் அவாய்ட் பண்ண முடியாது, இப்போ நான் டிவி பார்த்து தான் ஆகணும், இந்த படம் பார்த்து தான் ஆகணும், இந்த மாதிரி எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்றோம். ஸோ ஒருத்தங்க முன்னேறணும், நமக்கே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா முதல்ல நமக்கு சொல்கிறது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணுன்றது தான். ஸோ எது நமக்கு கஷ்டமோ அது நம்மளால் முடியாததோ இது எல்லாத்தையும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உள்ள வச்சிடறோம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் நல்லது இல்லை. ஓகே சார். ஓகே, வெரி குட். ஒருத்தருக்கு ஒரு புரிதல் இருக்கும். மைண்டை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, நமக்கு எது நல்லா இருக்குதோ நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு 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 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வச்சிருக்கோம். அது வந்து நம்ம எப்பயுமே அதுதான் தேவைப்படும். அந்த இடத்த விட்டு நம்ம மாறும்போது மைண்ட் செட்டும் சரி, ஒரு இதுவும் சரி. ஒரு புது மொபைல் வாங்குறோம்னா அந்த மொபைல் பழைய மொபைல்ல இருந்த கம்ஃபர்ட் வந்து புது மொபைல்ல இருக்காது. ஏன் இருக்காதுன்னா பழைய மொபைல்ல நம்ம எல்லாம் அது நிறைய விஷயங்கள் உள்ள செட் ஆயிடுச்சு, இதுதான் இப்படி போடணும் அப்படி போடணும். புது மொபைல்ல வந்து இப்போ ஒரு அது கத்துக்கிற வரைக்கும் அட என்னடா அது அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டும். அப்ப அந்த அந்த இது தெரியுது பாருங்க. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் சேஞ்ச் ஓவர் ஆகுது மாதிரி வசந்தி மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட கண்டிஷன் மைண்ட்ல இருந்து இன்னொரு புது விஷயத்த உள்ள நுழைக்கும் போது கஷ்டமா இருக்கும். அதை பழகிட்டதை வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம். இது நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தெரியும். ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அதாவது இந்த கேள்வியை கேளுங்க, பேரு சொல்ல விரும்பல, நான் யார் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜூம் மீட்டிங்ல பல பேர் வராங்க, பல பேர் புதுசா வராங்க, பல பேர் பரிசா வராங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்கள கேமராவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது நாகரிகமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை பற்றி உங்கள் கருத்து, ஒரு கருத்துக்கள் வைக்கலாம். இல்ல சார், நாகரிகம் இல்ல சார், நாகரிகம் இல்லை. நாகரிகம் இல்லை. இல்லை, நாகரிகம் இல்லை. ஆமா சார். அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. இதுல எல்லாருக்குமே உடன்பாடு இருக்கு. எல்லாருக்குமே அது வந்து நாகரிகம் இல்லை. இது அவங்கவுங்க வீட்டுல இப்ப அது சொன்ன மாதிரிதான், இது கம்ஃபர்ட் ஜோன் கூட எடுத்துக்கலாம். அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க மாதிரி அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து அத கேமராவை ஆன் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு நாகரிகமான விஷயமா இல்ல அப்படின்றதுதான் தெரியுது. இல்ல, இது வந்து கம்ஃபர்ட் ஜோன் கீழே வராது. இது கம்ஃபர்ட் ஜோன் வராது. இது பிரைவசிக்குள்ள வருது. இது பிரைவசிக்குள்ள வருது. பிரைவசி வந்து சம்திங் டிஃபரெண்ட் தேன் கம்ஃபர்ட் ஜோன், ரைட்? அதனால இப்போ வந்து நான் மீட்டிங்காக தான் ப்ரிப்பேர் ஆகி வரேன். நான் எல்லாமே பக்காவான அட்டையரோட வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இதுல வரும்போது, வீடியோல வரும்போது, அப்போ நான் கம்ஃபர்ட் ஜோனை ஓகே உடச்சி நான் பேசுறேன், அது வேற விஷயம். ஆனா நான் பிரைவசி, நான் சமைச்சிட்டு இருப்பேன், இல்ல தலை வராமல் இருப்பேன், இல்லை அன்ஈஸியாக இருப்பேன், என்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஒருத்தர் வந்து பாரு என் மூஞ்ச காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிரைவசியில போய் நம்ம டச் பண்றோம். இதுதான் இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு இருந்தது செல்வா. இந்த கன்ஃபியூஷன் தான் இருந்தது. எது கம்ஃபர்ட் ஜோன், எது கம்ஃபர்ட் ஜோன். எல்லாத்துக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை யூஸ் பண்றாங்களே, இது எதுக்கு வரும்ன்றது எனக்கு ஒரு கிளாரிட்டியா இருந்தது. அதை முடிச்சிடுறேன், எனக்கு தொண்டையிலே இருக்கு. நேத்து ஈவினிங் எங்க வீட்டுக்கு பக்கத்துல என் கூட என் தம்பி மாதிரி வளர்ந்தவன் தான். அவன் வந்து இப்ப சோழிங்கநல்லூர்ல போயிட்டான். அவங்க அம்மாவும் தங்கச்சியை மட்டும் இங்க புதூர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவன் வந்தான் நேத்து நைட் எங்க வீட்டுக்கு வரும்போது லேட் நைட் எங்க அம்மா அப்பாவை வந்து பாத்துட்டு போனோன்னு வந்தான். அவங்க அம்மாவை போய் பார்க்க போறான். நைட் 9:30 போறான். அவன் சாப்பிட சொன்னாலும் வேணான்னுட்டான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றான், அம்மா டிஃபன் செஞ்சுட்டு ரெடியா வெயிட்ஸ்ன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். எங்க அம்மா கேக்குறாங்க, டேய் லேட் ஆயிடுச்சுடா, நைட் 10 மணி ஆகுது. எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் பேசி லேட் ஆயிடுச்சு, 10 மணி ஆகுதுடா, இப்ப போய் வீட்டுல தங்கிடுவியா, என்னடா பண்ணுவேன்னா, இல்ல எனக்கு இங்க படுத்தா தூக்கம் வராது, என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் எங்க வீட்டுல போய் தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு அவன் சொன்னான் பாருங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மா தங்கச்சி தான் இருக்கிறாங்க, ஏதோ லேட்டா வந்தான், லேட் ஹவர்ஸ்ல வந்தான். அந்த இருக்கிற டைம் அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்காம நான் ஒரு 1/2 hour இருப்பேன், சாப்பிட்டு போயிடுவேன், என் கம்ஃபர்ட் ஜோன்ல போய் தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு ஒரு 45 வயசு பையன் சொல்றான்.
எனக்கு இது புரியல. அதனாலதான் அது கொஸ்டினை வந்து நான் இங்க வந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சதே இதுதான். மகிழ்ச்சி, நன்றி. ஒரு தூக்கம் நல்ல தூக்கங்கிறது கேள்வி. வந்து தூக்கங்கிறது சிலருக்கு அது கட்டாயம் இருக்கும் மாலதிமா. அவங்க அந்த இடத்துல அவங்க அந்த ஒரு படுக்கை இருக்கும். சிலர் தான் எங்க படுத்தாலும் தூங்குவாங்க. சிலர் பாருங்க பஸ்ல ஏறணும்னு தூங்குவாங்க, ரயில்ல ஏறணும்னு தூங்குவாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி தூக்கம் வராது. அவங்களுக்குன்னு உரிய அந்த படுக்கையில படுத்து அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது மாதிரி தூங்குவாங்க சிலர். சில தூக்கங்கிறது பேர் நம்ம வீட்டுல தூங்கலேன்னு மேடம், நீங்க வருத்தப்பட அடுத்த கேள்வி வேண்டாங்க. போயிடலாம் மேடம். அதான் நான் பதில் சொல்லியிருக்கேன். கேள்வி இல்ல போயிடலாம். கம்ஃபர்ட் ஜோன்லயே இதுல வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்துருப்போம். இந்த வீடியோவில் வர சொல்றது வந்து அவங்ககிட்ட இப்படி கேட்கலாம் நம்ம. அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா வீடியோல வாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல, அது கூட கேட்கறது தவறு. அது கூட கேட்கறது தவறு. அதாவது ஒருத்தர் வராங்கன்னா இந்த மீட்டிங் இல்ல, அதாவது இந்த நம்ம மீட்டிங் வராங்கன்னா அவங்க வந்து ஏதோ கேட்கணும்னு வராங்க. பேசுறது கூட அவங்கள பேசுங்கன்னு சொல்றது கூட கம்பல் பண்றது கூட தவறு. அவங்களுக்கு வசதிப்பட்டா அவங்கள பேச சொல்லலாமே தவிர நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம எப்பயுமே பேசுங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க பேசலன்னா நான் அது கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டா பேசலாங்க. அவங்கவுங்க வசதிக்கு அவங்க இருக்கிறாங்க உள்ளர. இதே நேரத்துல ஒரு மீட்டிங், ப்ரொஃபஷனல் மீட்டிங் நடத்துறேன், அப்போ நீங்க வந்து வரீங்க, அப்போ வந்து நாம வந்து ப்ரொஃபஷனலா இந்த மீட்டிங் போறோன்றப்ப அப்போ ப்ரிப்பேர்டா வரணும். அப்போ வீடியோ ஆன் பண்றது தான் ப்ரொஃபஷனலிசம். அது வீடியோ ஆன் பண்ணாத இருந்தாங்கன்னா அது ப்ரொஃபஷனலிசம் கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங் நடக்குது, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அபிஷியல் மீட்டிங் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ ஆன் பண்ணி ஆகணும். அது அபிஷியலா உட்கார்றோம். இதான் அன்அபிஷியல் நம்ம கேஷுவலா நடத்துறது. அப்ப எல்லாருமே நம்ம வீட்டுல இருந்து வர பட்சத்துல அவங்கவுங்க சகோதரத்துக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. அவங்கள போய் கேட்கறதுன்றது, கேமராவை ஆன் பண்றதுன்றது நம்ம யாரும் செய்யக்கூடாதுன்றதுதான் முதல்ல விஷயம். கேட்கக்கூடாதுன்றது முதல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒருத்தர் என்கிட்ட இதை பாயிண்ட் அவுட் பண்ணியே கேட்டாங்க, இது கேட்கறது நியாயம் இல்லையா சார், அது அடிக்கடி இந்த கொஸ்டின் வருது நம்ம தளத்துல அப்படின்னு கேட்டாங்க. அது இதை நான் முன் வைக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இதை முன் வச்சேன். அது மாதிரி யாரும் தயவு செய்து இனி கேட்க வேண்டாம்ன்றதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். ஆக்சுவலி இதுல நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து இப்படியே நம்ம விட்டுற முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாகரிகம்னு என்னன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கேஷுவல் இதுலயுமே கூட இப்போ நான் வந்து இதுல இருக்க வீடியோல இல்லை. ஆனால் நான் எப்போ பேசணும்னு வரணும் அந்த நேரத்துலையாவது அட்லீஸ்ட் நான் வந்து வீடியோ போட்டு பேசணும் ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா நீங்கள் எல்லாம் வீடியோவில் இருக்கும்போது, இப்போ நீங்கள் யாருமே வீடியோவில் இல்லைன்னா அப்போ ஓகே, நானும் வந்து வீடியோவில் இல்லாமல் பேசலாம். ஆனால் என்கிட்ட பேசுகிறவர் வந்து வீடியோவில் இருக்கிறாருன்னா இது வந்து நாகரிகத்தில் வருது. ஆமா, அது ஒரு அதுக்காக எத்திக்ஸ்ல இது பண்ணலன்னா நாகரிக எத்திக்ஸ்ல வருது. ஆனா இது பண்ணலன்னா உடனே அவங்க வந்து அன்கல்ச்சர் சொல்ல முடியாது. ஆனா இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு லேடிஸும் ஜென்ஸும் போறாங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல அவங்களுக்கு சேரை இழுத்து போட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்றது, அப்புறம் காரை வந்து டோரை திறந்து விடுறது லேடிஸ்க்கு இல்லை ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி அந்த நாகரிகத்துக்கு கீழே வருது. இது அந்த எத்திக்ஸ்குள்ள வருது. அந்த எத்திக்ஸ் தெரிஞ்சவங்க அதை பண்ணுவாங்க, தெரியாதவங்கள போய் நீங்க பண்ணுன்னு நம்ம சொல்ல தெரிஞ்சவங்க கூட ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாத இருக்கலாம். அதனால வந்து அது வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ண வேண்டியது வந்து நம்ம வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்றதுதான், வேற ஒன்றும் விஷயம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்ததுன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதோட முடிச்சுக்கலாம். இது அடுத்த கேள்வி. இதுல ஒரே ஒரு பாயிண்ட். இப்ப 8 மணில இருந்து இன்னொரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன் இன்னொரு தளத்துல. அதுல வந்து வீடியோ வந்து ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார், அது கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வரும்போது, அதாவது முதல்ல ஒரு விஷயம் நம்ம கத்துக்குவோம். ஒரு கேள்வினா அந்த பதில் வரைக்கும் பேசுவோம். அது தேவையில்லாத பதில பேசினோம்னா நம்ம அடிஷனலா டைம் எடுத்துக்கோம். அதனால அது வேண்டாம். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த கேள்வி யார் கேட்கறது? கேள்வி கேட்கறதுக்கே நம்ம முடிக்க வேண்டியதா இருக்குதுல்ல. What is the bold decision you have taken in your life? என்ன சார்? இந்த இது வரைக்கும் ஆழ்ந்த வாழ்க்கையில நீங்கள் எடுத்த ஒரு தைரியமான முடிவு எதுன்னு சொல்வீங்க? எத்தனையோ முடிவு எடுக்கிறோம். அதுல ஒரு சின்ன ஒரு போல்ட் டெசிஷன் அப்படின்னா சடன் அண்ட் போல்ட் டெசிஷன் நான் எடுத்தது 1/8/2002 காலையில் ஆஃபீஸ் போயிட்டு 11 மணிக்கு ஒரு சம்பவம், 3 மணிக்கு விஆர்எஸ் கொடுத்து என்னுடைய லைஃப்ல நான் எடுத்த ஒரு போல்டு சடன் அண்ட் போல்ட் டெசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் உடனடியாக எடுத்த ஒரு டெசிஷன், போல்ட் டெசிஷன். அது ஹேட் ஐ கண்டினியூட் ஐ வுட் ஹவ் பீன் இன் ட்ரபிள். அவர் ஃபீலிங் வந்தது, ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க, அது வந்தது. தட் வாஸ் த போல்ட் டெசிஷன் ஐ ஹேட் ஐ கண்டினியூ another 2 years சர்வீஸ், சிச்சுவேஷன் டிஃபரெண்ட் அப்படின்னு ஒரு போல்ட் டெசிஷன் லைஃப்ல எடுத்து நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன். வீட்டுல எல்லாம் திட்டினாங்க,
எல்லாருமே கேட்டாங்க வை யூ டேக் given up 2 years சர்வீஸ் அப்படின்னாங்க. இது என்னுடைய லைஃப்ல எடுத்த ஒரு போல்ட் டிசிஷன். சின்ன டிசிஷனா கூட இல்லை. ஐ ஸ்டில் அப்ரிஷியேட் மை செல்ஃப். குட் சார், குட் குட். அப்ப சொல்லலாமே, இது வந்து வாழ்க்கையில நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒரு போல்டு டிசிஷன், நான் எடுத்த போல்டு டிசிஷன் டக்கு டக்குன்னு சொல்லுங்க, கடகட்டுன்னு பிக்கா. இந்த மாதிரி கேட்டா நாங்க எப்படி சார் குயிக்கானா யோசிக்கிறேன். எப்படி சார் இதுக்கு பதில் சொல்ல முடியாது? சரி, யோசித்து வைங்க, நம்ம பிறகு. இந்த கேள்வி இது நான் கேள்விக்கு 2006ல வந்து நான் சிங்கிளாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணினேன் சார். ம், ஸோ இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், குட் டிசிஷன். ஓகே, அப்ரிஷியேட்டபிள். அப்புறம் சார் அப்படி சொல்லணும்னா ஒரே ஒரு டிசிஷன் எடுத்தேன் சார். ஆ. கிட்டத்தட்ட வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து எல்லாருக்கும் எங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து வச்சிருந்தவன். ம், ஆனா ஒரு சரியான முடிவுல வந்து என் சொந்த பந்தம் நல்ல நெருங்கினவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிக்கணுங்கிற சமயத்துல நிக்காம விட்டாங்க. அப்பதான் முடிவு, வலிய செய்யற எந்த ஒரு உதவியும் வந்து கடைசி வரைக்கும் நிக்காது. இனிமேல் என்ன பண்ணும், கேட்டா தான் செய்யணும். அதுவும் அவங்களுக்கு தகுதி இருக்கா, நமக்கு கொடுக்கறத வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். சொந்த பந்தத்துக்கு ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கு கூட போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் பழைய மாதிரி இருப்பேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த முடிவை எடுத்ததுனால வந்து இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறத உணர்றேன். வந்து இது நான் எடுத்த ஒரு பெரிய போல்டு டிசிஷன். ஆனால் good. சில சமயத்தில் கஷ்டமாக தெரியுது. ஆனால் வந்து மற்றவங்க கருத்து எப்படின்னு தெரியாது. நான் எடுத்த முடிவில் வந்து சரியா தப்பாங்கிறத சில உங்களுடைய ஆராய்ச்சி கூட விடுறேன். உங்களோட முடிவு கருத்து கூட நான் விடுறேன். எடுத்து வந்து சொல்லலாம் நீங்கள் கூட. குட் குட் குட். இதுதான் நான் பேசணும் சார். இருங்க, முருகேசபாண்டி சார், பேசாதவங்க பேசட்டும் சார். மற்றவர்கள் ரவி சார், ஏதாச்சும் ஒரு டிசிஷன் வேற யாரா சொல்றீங்களா? சார் எனக்கு ப்ரொமோஷன் வரும்போது, அதாவது ஆக்சுவலாக நாங்கள் நான் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆஃபீஸ் கேட்டகரிக்கு போனோம். ஆக்சுவலி ஐ வாஸ் ஹோல்டிங் த யூனியன். ஸோ அந்த யூனியன்லேருந்து விட்டுட்டு போகணுமா வேண்டாமான்னு ஒரு டிசிஷனில் சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ அது வந்து ஒரு போல்டு டிசிஷன் தான். குட் 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 குட். வேற யாராச்சும் இங்க கீழே இருக்கிறவங்க யாராச்சும் பேசுறீங்களா? எவாஞ்சலின், நேர்த்திதான் சார், ராதாகிருஷ்ணன் சார். நான் எடுத்த ஒரு தீர்மானம் வந்து என்னுடைய தாயாருடைய மறைவுக்கு பிறகு தனிமையாக வாழ்வதற்கு. ஒரு 7-8 வருடங்கள் நான் மட்டுமே, என்னுடைய வீடு கொஞ்சம் பெரிது, நான் இருக்கிற ஒரு தனிமையான இடம் என்றாலும் ஒரு கட்டாயமும் இருந்தது. ஆனாலும் உதவிக்கு யாரையும் வைத்துக் கொள்ளாமல் கூட தனிமையாக வாழ முடிந்தது. அது நான் எடுத்த தீர்மானம். குட், வெரி குட் டிசிஷன். ஓகே, ரைட். முருகேசபாண்டி சார், ஏதோ சொல்ல வந்தீங்க, இருக்கீங்களா? சொல்லுங்க. அதாவது இந்த கொரோனாக்கு முன்னாடி அடிக்கடி அப்படியே கோவம், எது சொன்னாலும் கோவம் வரும். அதுக்கடுத்து இப்போ கொரோனாக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய கோவத்தை குறைக்கணும்னு நினைச்சு அந்த ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்துகிட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வேற யார் இருக்கீங்க? யோசிக்கிறீங்க? கொஸ்டின் யார்கிட்ட இல்லையா? இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றதுல மாடரேட்டரா இருக்கிறதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு சார்? இல்ல, கொஸ்டின் நானே கேட்டுருவேன் எல்லா கொஸ்டினும். ஆனா வந்து நானே கேட்க கூடாதுன்றதுக்காக இல்ல, நான் கேட்டதே இப்ப கேள்விதான். சொல்லுங்க. மீட்டிங்ல உங்களை மாதிரி மாடரேட்டரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்றேன். ரொம்ப பொறுமையோட சார். ரொம்ப கஷ்டம். காலையில கூட நான் ஆபீஸ்ல அதை ஃபேஸ் பண்ணனேன். நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கூட ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வந்து ஒரு எம்பரசிங் சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் தான். இது என்ன பிரச்சனைன்னா, பிரச்சனைன்னு நினைச்சாதான் பிரச்சனை. இது கஷ்டம்னு நினைச்சாதான் கஷ்டம். நம்மால வரவங்க யார் பேசுவாங்க, எப்படி பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். பேச சொன்னா ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரு சிலர் பேச மாட்டாங்க. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு பேசுவாங்க, இன்னொரு நாளைக்கு பேச மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு உள்வாங்கிட்டதுனால 5 வருஷமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இது விஷயமே கிடையாதுன்னு ஆயிடுச்சு. செல்வாக்கு தெரியும், இது தெரிஞ்சும் கேட்டிருக்காரு. ஏன்னா அவரும் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காரு. நம்ம எப்படி ஆரம்பிச்சு எப்படி வந்திருக்கோன்றது தெரியும். அதனால வந்து ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாத்தையும் கூலா எடுத்துட்டு நம்ம வேணும் போயிட்டு வருவாங்க. எல்லாரும் பல விதமான மனிதர்கள் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம்னு எடுத்துக்கணும்னா அதுல பல விதமான டிசைன், நம்ம பேர் கொண்ட வாழைப்பழம் இருக்குது.
அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ரகம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். அப்படி போயிட்டு நமக்காக நம்ம நடத்துறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம ஃபீல் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஜாலிக்காக நடத்துறோம்னு நினைக்கிறப்ப மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பெருசா தெரியுது இல்லை. அப்போ நமக்காக, அதாவது நம்மளோட விஷயம், நம்ம வேலை எனக்காக செய்யறேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த வேலையை நம்ம கம்ஃபர்டபுளா எடுத்துக்கிட்டு செய்யும் போது நம்ம அந்த ப்ரொடக்ஷனை தான் பார்ப்போமே தவிர அதுல எந்த ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு பார்க்கட்டும். அந்த ஸ்ட்ரகிள்லாம் மீறி வந்தது தானே ப்ரொடக்ஷனு. அப்ப அந்த ப்ரொடக்ஷன் வேணும்னா ஸ்ட்ரகிள் வேணும்ன்றது நமக்கு அதை கம்ஃபர்டபுளா எடுத்துக்கிறப்ப நமக்கு அது பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பெரிய கஷ்டமா இதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரகிளும் கிடையாது, கஷ்டமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். ஜாலியா போயிடும், அவ்வளவுதான். இருக்கு சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சேலஞ்சஸ் என்ன இருந்தது, எவ்வளவு மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்தவங்க எவ்வளவு பேர் இங்க நின்னாங்க, எவ்வளவு பேர் போனாங்கன்றதெல்லாம் இருந்தது. அதையும் மீறி நம்ம வந்திருக்கோம். நல்ல கேள்விதான். ஆனா நான் சொல்ற பதில் வந்து எல்லாருக்கும் பொருந்துமான்றது எனக்கு தெரியல. சார் நீங்களும் சரி, அவரு ஆறுமுகம் சாரும் சரி, நீங்க கரெக்டா முடிவெடுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் பொறுத்தணும்னு அவசியமே இல்லை. ஆறுமுகம் சாரும் சொன்னாரு, அவர் என்ன டெசிஷன் எடுத்தாரோ வாட் ஹி ஹஸ் டேக்கன் இஸ் ரைட். நீங்க என்ன சொல்றீங்களோ அது கரெக்ட். அவ்வளவுதான் சார். நம்ம யார்கிட்டயும் போய் அதை இது பண்ணவே வேண்டியது. நான் ஒரு முடிவு எடுத்தேன் 15 இதுக்கு வந்து அப்புறம் ஒரு கொஸ்டின் சார். இருங்க முடிச்சது. நான் ஒரு முடிவு எடுத்தேன், போல்ட் டிசிஷன். இருங்க ஜாக்லின் கொஞ்சம் இருங்க. கேக்கலாமா? ஜாக்லின் காது கேக்குதா இல்லையா? கேக்கலையா? நான் சொன்னது கேக்குது இல்ல? இப்போ சார் இப்பதான் சார் நான் கேக்கலன்றது மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க சார். கேக்குதா நான் பேசுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கேக்குதா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு சார். அவங்களுக்கு லாகிங் இருக்கு, லேட்டா போகுது. அப்புறம் எப்படி இவங்க பதில கேட்பாங்க? இவங்க கேள்வி கேட்டாங்கன்னா லேட்டா போகும். கேக்குது சார். கேக்குதா? இப்போ கேக்குது சார். இப்ப கேக்குதா? அப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அதாவது ஒரு 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 10 வருஷம் வச்சுங்க, 10 வருஷம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதாவது நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜ் பசங்க 2 பேரும் வேலைக்கு போனாங்க. பெருசா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் ரொம்ப ஓவரா கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்மள வச்சுக்கோ, இல்ல தேவையான அளவுக்கு மட்டும் இது பண்ணிக்கோ, ஒர்க் பண்ணிக்கோ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம்னு முடிவு எடுத்தேன். அதை நான் மெயின்டைன் பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும். சூப்பர். ஜாக்லின் கேக்குது சார். இப்ப கேளுங்க நீங்க. கேக்குது சார். உங்களுக்கு கேக்குதா கேட்கலையான்னு கேட்கல, கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன். உங்க கேள்விய கேளுங்க ஜாக்லின். கேக்குது சார். ஐயோ சார் கேக்குறேன் சார். கேள்வி கேக்குறேன். கேளுங்கம்மா. சார் கோபம் அப்படின்னு சொல்றீங்களே சார், அது வந்து மனித இயல்பான உணர்வு. ஆனா வந்து மனிதர்களே என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து கோவப்பட மாட்டாரு, பக்குவப்பட்ட மனிதர் அப்படின்றாங்க. அந்த பக்குவங்கிறது எப்படி சார் வருது? நல்ல அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார். மெச்சூரிட்டினா என்ன? மெச்சூரிட்டினா அதாவது என்ன பண்றது, பக்குவப்படுறதல். பக்குவப்பறிவு கிடையாது. சொல்லுங்க, எந்த ஸ்டேஜ்ல மெச்சூர்டு பர்சன் நம்ம சொல்லுவோம்? தெரியல, சொல்லுங்க சார். சார் இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சார். அனுபவம் ஒண்ணுதான் சார். வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு கடியிலையும் எங்கெங்கெல்லாம் அடிபடுறீங்களோ அந்த ஒவ்வொரு அடிபட்டு நீங்க பக்குவம் ஆயிருவீங்க. அந்த அனுபவம் தான் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கொடுக்குது. அந்த மெச்சூரிட்டி தான் உங்களை மீதமுள்ள லைஃப்பை வந்து எளிமையா கொண்டு போக வருது. நான் எடுத்த முடிவுக்கு அப்படித்தான், அனுபவம் தான், வேற நல்ல பதில் தான். ஜாக்லின் சொல்லுங்க. ஆனா அது வரலாம், 70 வயசுலயும் வரலாம், கடைசி காலம் வரை அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா சார்?
இல்ல நான் இதுக்கு வர இன்னொரு கேள்வி இருக்கு. அனுபவம் ஒரு நல்ல பதில் தான். ஆனா வந்து ஒரு 10 வயசு பசங்களை பார்த்து கூட நம்ம மெச்சூர்டா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை கூட பார்த்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கான்னு சொல்றோம். ஒரு சிலரை யங் ஸ்டேஜ்லயே நம்ம மெச்சூர்டா இருக்கோம், முதிர்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட அனுபவங்கள் பொறுப்போட சேர்ந்தது தான் சார் மெச்சூரிட்டி. சொல்லுங்க சார். சின்ன பசங்க காலேஜ் பசங்கலாம் நீங்க சொல்றது அவங்க வந்து ஒரு பொறுப்போட இருந்தாங்கன்னா அதை தான் வந்து அவங்க வயசுக்கு அதை மெச்சூரிட்டின்னு சொல்றோம். வயசானவங்க அப்ப அந்த மெச்சூரிட்டி அப்படின்றத எந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல வேற வேற டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அதை எடுத்துக்க வேண்டியதுதான். வேற யாராச்சும் பதில் சொல்லுங்க. மனநிலையை பொறுத்து தான் சார். இந்த மெச்சூரிட்டிங்கிறது அவங்கவங்க மனதை பொறுத்தது. அனுபவங்கிறதும் ஒரு விஷயம்தான். ஆனா கூட அந்த நீங்க சொன்ன மாதிரி 10 வயதுல ஒரு குழந்தைக்கு வருதுன்னா அந்த குழந்தையினுடைய மனநிலை அது. அந்த மனநிலை தான். அவங்களுடைய மனம் எப்படி பக்குவமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது அல்லது பக்குவமாக எப்படி வெளிப்படுத்த முடிகிறதுங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு இயல்பாக வரக்கூடிய மனநிலை தான். அதுதான் மாற்றுக்கருத்தே கிடையாது. மேடம் அது ஹெரிடிட்டிக்கு சம்பந்தம் இருக்குதா? ஹெரிடிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க யாரோட சேர்ந்து இருக்காங்களோ அதை பொறுத்து வரும். அது அவங்க யாரோட இணைந்து இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த மெச்சூரிட்டி வரும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்களை பார்த்து பார்த்து பழக்கத்துல வரலாம். அதான் ஐயா சொன்ன அனுபவம். ஐயா சொன்ன அனுபவங்கிறது அதுதான். இது அக்செப்ட் பண்றேன் மேடம். ஓகே. இல்ல என்னோட ஒரு ஆன்சர் இருக்கு. சொல்லுங்க. பக்குவம்ன்றது எல்லாரும் வந்துட்டு பெரும்பான்மையா இந்த நேரத்துல இது நடக்கும்ட்டு ஒரு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இல்லாம அந்த எதிர்பார்ப்பை விட மேன்மையா ரைட் அதோட மேன்மையா ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பக்குவம் நம்ம சொல்றோம். இப்போ நான் வந்து இங்க இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்களை வந்து நான் கோவப்படுத்துறேன். அவங்க திரும்பவும் என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டாங்கன்னா அது சின்னவங்களோ பெரியவங்களோ அது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து தன்மையாக நம்மளை அமைதியாக இருந்து நம்ம கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுகிறாங்க. அது அந்த எந்த வயசில் இருந்தாலும் சரி இந்த டைமில் இது இவங்க பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க அதை பண்ணால் வேற பண்ணுறாங்க. அதை வேற பண்ணுறது அதை விட அசிங்கமாக இல்லை கேவலமாக இல்லை, அதை விட அதிகமாக இருக்குது. நம்மளை வெக்கப்படுற அளவுக்கோ இல்லை நம்ம அதுலேருந்து கற்றுக்கிற மாதிரியோ ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த வயது நிரலாக இருந்தாலும் சரி அதை தான் நம்ம பக்குவம்ன்றோம். இது அவங்களுக்கு அனுபவம் மூலியமா இருந்திருக்கலாம், கற்றல் மூலியமா வந்திருக்கலாம், இல்லை மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனில் வந்திருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இதுதான் பக்குவம். நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம எந்த அளவுக்கு திறமையா கையாளுறோம் அப்படின்றதுதான் பக்குவம். ஒரே வார்த்தையில சொல்லுங்க. லைட்டர் வெயின்ல சொல்றதுன்னா நம்ம சொல்றதை யாராவது ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க. அதாவது நம்ம சொல்றத ஒத்துக்கணும். பக்குவமான ஆளுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா புரிதல், தெளிவான புரிதல் இருந்ததுன்னா அந்த புரிதல் அந்த சூழ்நிலைக்கு பக்குவமா நடந்துக்கிறோம், நம்ம மெச்சூர்டா இருக்கிறோம்ன்றது. அது புரிதல் எல்லா நேரத்திலயும் இருக்குமானா ஒவ்வொரு நேரத்துல மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி. தேங்க்யூ சார். சொல்லுங்களாமா? கேள்வி கேட்கவா? பக்குவத்துக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. பக்குவங்கிறது எப்படின்னா எனக்கும் சரின்னு படணும், அதே சமயம் மத்தவங்களோட ஷூல நின்னு பார்க்கணும், அதையும் மத்தவங்களையும் புரிஞ்சுக்க தெரியணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பக்குவம்னு சொல்லுவேன் சார். நம்மளோட ஸ்டேஜ்ல மட்டும் நின்னு பார்க்காம மத்தவங்களோட இதுலயும் நின்னு பார்த்து அவங்க செய்யறது ஏன் செஞ்சாங்கன்னு யோசிச்சு அதுல இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுதான் பக்குவம். ஓகே, கரெக்ட். தேங்க் யூ மேம். வெரி குட். சூப்பர். வாங்க சார். இல்ல இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்கல்ல எல்லாத்துலயும், அதுல இருந்து நம்ம வெளிவர்றது எப்படி அப்படிங்கறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு உதாரணம், ரீலு அதை பார்க்க ஆரம்பிச்சாவே அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அதை விட்டு வெளியில வர்றது எப்படி அப்படிங்கறதுதான். அதாவது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க? சார் சொன்ன ரீல் யூடியூப் போடாருன்னா அது உள்ளே இருக்காரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு. இப்ப அது என்ன பிரச்சனைனா டிஸ்ட்ராக்ஷன் நீங்க தானே விரல்ல ஸ்வைப் பண்றீங்க. நீங்க ஒரு ஸ்வைப் நிறுத்திட்டா அது போவாத.
அது வெளியில வர முடியல. கவனச்சிதறல் தான் ஐயா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா? கவனச்சிதறல் தானே? இல்ல அப்படி இன்னைக்கு இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு ஒரு பயிற்சிக்கு போயிருந்தேன். அவங்க அந்த பொண்ணு சொல்லுச்சு, அத என்னால வெளியில வர முடியலையே சார், அவனை பார்த்துட்டா நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக செலவழிக்கிறீங்கன்னு நீ கேட்டேன். அதாவது சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்க, மும்பை இந்தியன் ஜெயிக்கணும்னு 5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, 3வது அவர் பேரை அவன் பேரை எழுத சொல்லிட்டு நீ ஜெயிக்கணும்னு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காயின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு சொன்னது அந்த பொண்ணு, நாங்க உட்கார்றோம் சார், என்னால இதுக்கு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுது, இதுக்கு என்ன இதுன்னு சொன்னாங்க. நான் உன்னுடைய பர்பஸ்லாம் அதெல்லாம் சொன்னேன். அது உனக்கு அந்த உறுதி இருந்தா நீ வந்துருவ அப்படின்னு சொன்னேன். ஆனா என்ன போல ஆளே ரீல ஏதாவது பார்த்தேன்னா ரொம்ப போய்கிட்டே இருக்கனே. அப்ப அந்த பதில தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பிள்ளைகளுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் பல இதுல எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு சினிமா பார்த்தாக்க போயிருந்துங்க, அதுகளெல்லாம் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி இருக்கே அப்படிங்கறதுதான். அதுக்கு ஏதாவது ஒரு வேலிடா என்னவா சொல்லலாமான்னு கேக்குறேன். ஒரு நம்ம சபையில ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. இன்னைக்கு காலையில ஒரு பேஜ் எழுதணும்னு உட்காடுறோம், ஒரு போன் கால் வருது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுதா? என்ன அங்க பிரச்சனைன்னா, எது முக்கியம்னு நாம டிசைட் பண்ணல. நம்ம டிசிஷன் முக்கியம் எது முக்கியம்னு எடுக்கல. ஒரு எழுதுறது நான் இன்னைக்கு எழுதி முடிச்சுன்னு ஒரு உறுதியான மன உறுதியோட இருந்தோம்னா அதுக்குதான் முதல்ல கொடுக்கணும். போன் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க ரொம்ப அர்ஜென்ட்னா அதை அட்டன் பண்ணலாம். இல்லையா, நான் 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இல்ல வேற ஒரு விஷயம் பார்க்கணுமா, எனக்கு அந்த 1 மணி நேரம் இதை முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்ற முடிவை, நான் தெளிவான முடிவை நான் எடுத்துட்டு அதை முடிச்ச பிறகுதான் அடுத்த வேலை செய்வேன்ற முடிவை எடுத்தோம்னா நாமளால எந்த காரியத்தையும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத பண்ண முடியும். அந்த முடிவு நாம எடுக்கிறது இல்லைன்றதுதான் அவங்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம எடுக்கிற முடிவு. பிரியாரிட்டியில நமக்கு கவனம் இல்லைங்கிறது ஒண்ணுதான். பிரியாரிட்டியில கவனம் இல்ல, அதனால we are carried away. பிரியாரிட்டின்றதை விட எது முக்கியம்ன்றது நமக்கு புரியல. அதான் பிரியாரிட்டி அதான் சொல்றேன். அது பிரியாரிட்டின்னு சொல்லும் போது நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு அந்த டாப்ல ஒண்ணு வச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோன்றதை நம்ம உணர்வு. ராதாகிருஷ்ணன் சார் வாங்க சார். அந்த குழந்தைங்க கேட்கும்போது அவங்களுக்கு நீங்க இன்னொன்னு சொல்லலாம் சார். அவங்க யூடியூப்ல போயிட்டு ஷார்ட்ஸ் டிசேபிளுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஷன் இருக்கு, அதை டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் அந்த முடிவு எடுக்கணும். அவங்க அதை போய் டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட்ஸ் அவங்களுக்கு காட்டாது. அதுக்கெல்லாம் அதான் சொன்னேன், எல்லாத்துக்குமே நம்ம மைண்ட் செட் தான். மைண்ட் செட் பண்ணிட்டோம்னு வைங்க, எப்படி இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி அதுதான். ராதாகிருஷ்ணன் சார் ஏதாச்சும் பேசுறீங்களா? இல்ல சார், நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம். உங்க கேள்விகள் எதுவும் இல்லையா? இல்ல, கேள்விகள் இருக்கு, கேள்விகள் வாழ்க்கை முழுவதுமே கேள்விகள் தானே. ஆமா, கேள்விகளும் பதில்களும் தான் வாழ்க்கையே இருக்கட்டும். அது நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலந்துக்கிட்டதுனால ஒரு இந்த போல்டு டிசிஷன் பத்தி பேசுனீங்கல்ல, அதுல அதனுடைய தொடர்ச்சியை ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நான் மிக சிறந்த முறையில நான் பணியாற்றினேன். என்னுடைய பணியில நான் டூரிசம் ஆபீசரா இருந்தேன். ரொம்ப சிறந்த முறையில பணியாற்றினேன். ரிட்டையர் ஆன அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். இது ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் ரிட்டையர்மெண்ட். அது அது கவர்மெண்ட்ல ஒரு சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி மனதை வச்சுக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நான் வேறு வகையா மாத்திக்கிட்டேன். புத்தகங்கள், பயணங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல இது மாதிரி உங்க மாதிரி எம் மாதிரி பங்கேற்பு, இது மாதிரி இயற்கையை நேசித்தல் அப்படின்ட்டு நானும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இலக்கியம் இதுலலாம் நான் இது பண்ணிக்கிட்டு தொடர்ந்து சிறப்பா பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அது இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஈஸி சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே மெதுவாக விசிறிக்கிட்டு அது மாதிரி சிந்தனைக்கே நான் போகல. இது இனிமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு உருவாயிடுச்சு அப்படின்னு அன்னைக்கு எடுத்த டிசிஷன். எனக்கு இப்ப நாட்கள் பத்தல, நேரம் பத்தல,
அது அதாவது ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க கேட்க கேட்க படிக்க படிக்க ஐயோ இன்னும் ஒன்றும் முடிக்க முடியலையே, இன்னும் பத்துலையே. அது அவ்வையின் இது வந்து வருது, கட்டுறது கைமணளவு கல்லானது உலகளவு, அந்த அளவுக்கு வருது. அதனாலதான் இன்னைக்கு வந்து எம்ஒய்எம்லையும் நம்ம வந்து பங்கேற்று வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால அது மாதிரி நான் இது ஒரு நல்ல முடிவு எடுத்தேன். எதுக்கும் சோர்வு அடையக்கூடாது, நல்ல வாய்ப்பை நம்ம வந்து வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது நம்முடைய இறுதி நாள் தான் ரிட்டையர்மெண்ட் நான் நினைச்சுக்கிட்டேன். அது ரிட்டையர்மெண்ட் எது ரிட்டையர்மெண்ட்டா அது வந்து எடுத்துக்கல. அதனால ஒரு நல்ல போல்டு டிசிஷன் எடுத்து அது இதுவரை இன்னை வரைக்கும் கீப் அப் பண்றேன். எனக்கு நேரம் போதவில்லை, வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதுல உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து எல்லாத்துக்கும் வர்றது. இருந்தாலும் வந்து நான் வந்து உலகத்தை நேசிக்கிறேன், உலகத்தை ரசிக்கிறேன். நம்ம எம்ஒய்எம் நிகழ்ச்சி உட்பட இது பெரிய சாதனை. வந்து நீங்க இப்ப சொன்னீங்க, இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது நடத்துறதுல உள்ள சிரமங்கள். அதுல உள்ள சிரமங்கள் வந்து உண்மைதான். அது வந்து இப்போ ஒரு மணிரத்னம் படம் எடுக்கிறாரு பொன்னியின் செல்வன்னா, அது வந்து சும்மா டக்குன்னு சொல்ல முடியாது எடுத்துட்டாருன்ட்டு. அது வந்து அதுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, எவ்வளவு அணுகுமுறை இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி தான் எடுக்க முடியும். அப்பதான் சாதிக்க முடியும். அது மாதிரி இது மணிரத்னத்தை இன்றைய நாள்ல உதாரணம் சொல்றோம், ஸ்டீஃபனையும் இன்றைய நாள்ல உதாரணம் சொல்லலாம், திருவள்ளுவரையும் வந்து நம்ம உதாரணம் சொல்லலாம். என்றோ எழுதி வைத்த குரல் தான் வந்து இன்னைக்கு நீங்க தினம் பேசுறீங்கப்பா, நிறைய பேசுறீங்க, அதை பத்தி சொல்றேன். அது மாதிரி போல்டு டிசிஷன் தான். திருவள்ளுவர் எடுத்த முடிவு கூட ஒரு போல்டு டிசிஷன் தான். ஏன்னா அவர் இது மாதிரி அவர் வந்து அவருக்கு தெரியுமா 2025 வந்து ஸ்டீஃபன் வந்து வாரம் வாரம் இதெல்லாம் பேசுவார்லாம் தெரியுமா என்ன? தெரியாது. இருந்தாலும் அது வந்து பேசப்படுது. அதனால அது என்னுடைய வாழ்க்கை வந்து நான் அது மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டு எடுத்த டிசிஷனை வந்து நான் இப்ப நினைவு கூர்றேன். அதுதான் இப்போதைக்கு நான் சொல்றேன். சரி, மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. இது ஒரு டிசிஷன் நான் எடுத்தாலும் என்னுடைய முடிவுக்கு இங்க பல பேர் உங்களை போல பல பேர் ஒத்து வந்து நம்ம கூட பயணிக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அந்த பயணம் தான் இந்த இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்ததுக்கு காரணம். இது ஒருத்தர் இழுத்துன்னு வந்த தேர் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இழுத்துட்டு வந்த தேர். அது உண்மைதான். அது உண்மைதான். இருந்தாலும் இப்ப நம்ம ஊட்டியில வந்து மலர் கண்காட்சி வைக்கிறாங்கல்ல, அந்த மலர் கண்காட்சியில குறைஞ்சபட்சம் ஒரு 45,000 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க. நான் ஊட்டியில பணியாற்றுறதுனால சொன்னேன், அது சொல்றேன். அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நான் ரொம்ப தொடர்புல இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பல பூக்களுக்கு வந்து நிறைய பூக்களுக்கு வந்து பெயர் உண்டு, சில பூக்களுக்கு பெயர் தெரியாது. அப்படிப்பட்ட பெயர்கள் வைக்கப்படாத பூக்கள்லாம் இன்னும் உண்டு. பெயர்கள் வைக்கப்படாத பறவைகள்லாம் அமேசான் காட்டுல உண்டு. பெயர்கள் வைக்கப்படாத மரங்கள் வந்து அமேசான் ஃபாரஸ்ட்ல எல்லாம் உண்டு. அது மாதிரி 45,000 மலர்களை வந்து அப்படியே நீங்க பார்த்துட்டு வர்றப்ப அந்த மனம் வந்து ஒரு குதூகலம் இருக்குல்ல, அது வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு நிகழ்ச்சிகளை ஒரே ட்ராக்ல நடத்தல, எல்லா விஷயத்தையும் இங்க சொல்றீங்க. ஏன்னா அவ்வளவு மலர்கள் எப்படி பல வண்ணத்தோட மெல்லுறதோ அது மாதிரி பல கருத்துக்களை பல ஆங்கிள் பல விஷயத்துல வந்து சொல்றீங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது. அதை தொடர்ந்து நடத்துறது அதை விட பெரிய நிகழ்வு. அது சிறப்பாக நடத்துறது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. இதைத்தான் அதில் தொடர்ந்து செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், நன்றி. மகிழ்ச்சி, நன்றி நன்றி. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா நம்ம? வேற யாராச்சும் கேக்குறீங்களா? நான் ஒண்ணு கேட்கறேன். நான் ஏற்கனவே கேட்டேன். வேற யாராவது கேட்கணும்? கேட்கலாமா சார்? வேற யாருன்னா கேளுங்க சார், சொல்லுங்க. வேற யாரா இருக்குன்னா கேட்கலாம். வேற யாரா சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்ல ஒரு பிடித்த அறிவுரை, உங்க ஃபாதர் மதர் உங்களுக்கு சொன்ன ஒரு பிடித்த அறிவுரை நான் சொல்லிடுறேன். அறிவுரை உங்களுக்கு பிடிச்சது, மனசுல நிக்கிறது. எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு. எனக்கு பிடிச்ச ஒரு அறிவுரை, எங்க அம்மா கை நாட்டு தான், ஸ்கூலுக்கே போகாதவங்க. எனக்கு சொன்னது, ஊரை விட்டு வெளியே வேலைக்கு வர்றப்போ கடன் பட்டுடாத. ஒரே வார்த்தை தான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, கடன் பட்டுடாத. கடன் பட்டவர்கள் வாழ்க்கைய அம்மா பார்த்துருக்காங்க. ஒரு வார்த்தை, கடன் பட்டுடாத. அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் எல்லாம் இருக்கிறது பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உடம்ப பார்த்துக்கோ, சுவர் இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும். இது ரெண்டும் எனக்கு
இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற வார்த்தைகள் அப்பா அம்மா சொன்ன அங்க சொன்னது வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை. மற்றவங்க சொல்ல இல்ல சார், நல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னது நல்லதுதான் சார். ஒரு சரியான ஒரு இது சொல்லியிருக்கீங்க. அப்பா அம்மா சொன்னது ஒரு ஒரு இது என்ன அப்படி ஒரு சொன்ன அறிவுரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அறிவுரை எனக்கு வந்து நிறைய ஒவ்வொரு வீட்லயும் அப்பா அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. எனக்கு எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் சுத்த முடியும் சுத்தினடா அப்படின்னாரு. அது வந்து நான் இன்னைக்கும் ஃபாலோ பண்றேன். எங்களால முடிஞ்சது எங்கெல்லாம் சுத்துறோமோ நாங்க 2 பேரும் சுத்திடுவோம். என் பசங்களுக்கும் நான் தான் சொல்லிருக்கேன், டேய் எப்போ டைம் கிடையாது எங்க முடியுமோ அங்க சுத்துருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன காலேஜ் சேர்ந்த புதுசுல எங்க அப்பா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, என் பையன் காலேஜ் எல்லாம் போறான், தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. ஆனா நான் அடிக்கல, ரெண்டுமே இல்லை. எங்க வீட்லயும் அப்படிதான். அந்த மாதிரிலாம் அந்த 2 விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா நிறைய சொன்னதுல இது நம்ம ஃபாலோ பண்றதுல ஒரு 2 விஷயம். வேற யாருன்னா சொல்றேன், அது நல்ல நல்ல ஒரு இது. நான் அனந்தராமன் பேசுறேன் ஐயா, வணக்கம். வாங்க வாங்க சார், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. தெரியுதா? அது கேக்குது. இப்ப தெரியுது. வணக்கம் வணக்கம். அவர் சார் வந்து சொன்ன உடனே பெற்றோருடைய அறிவுரை சொன்ன உடனே எனக்கு எங்க அப்பா அம்மா சொன்ன அறிவுரை வந்தது. எங்க அம்மா வந்து 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, யாரையும் வந்து புண்படுத்தி பேசிடக்கூடாது. அப்புறம் வந்து நீ எந்த முகத்தோட அவங்க முகத்துல திருப்பி விழிக்க முடியும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. நம்ம ஹட் நெவர்னு சொல்ற மாதிரி சுவாமி சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, நான் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ்ல எனக்கு வேலை கிடைச்சது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிடைச்சிட்டு. அப்போ வந்து எல்லாம் கரப்ஷன் அது இதுன்னு எனக்கு பயமுறுத்தி விட்டாங்க. அப்போ வந்து அப்பா சொன்னது, நீ ஒரு 4 நாளைக்கு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ அவங்களுக்கு அடிமை ஆயிடுவ, அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த 4 வருஷம் அந்த இதான் என்னை காப்பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, சூப்பர். வேற யாராச்சும் வாங்க, அடுத்தது வாங்க சார், ஆரம்பம் சார். ஒண்ணுதான் சார். எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வாசகம் சார், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. ஒரே வாசம். நீ வந்து திருடு, பொய் சொல்லு, அதெல்லாம். ஆனா அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. உண்மையை பேசணும், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. இது 2 நீ வந்து தப்பு போய் எவ்வளவு தப்பு தானே பண்ணிக்கோ, ஏமாத்துறது கூட பண்ணிக்கோ, ஆனா உண்மையை பேசணும், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இது 2 மட்டும் நீ கடைபிடிச்சாலே போரும். வந்து வாழ்க்கையில வந்து சார் திருடினா கூட வந்து நீ திருடினியான்னு கேட்டா கூட ஆமா உண்மையை சொல்லிடுவோம். உண்மையை சொல்றதா என்ன, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திருந்ததுக்கு. அந்த ஒரு 2 தான் சார் வந்து அது வந்து அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதான்னு ஒரு வார்த்தை வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே, அதாவது நெவர் எக்ஸ்பெக்ட் போது உனக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சித்தாந்தம். அதுவும் நமக்கு உழைச்சித்தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பெறணுங்கிறத வந்து நம்ம மனசுலயே ஊறி போச்சு. அதனால வந்து அடிபட்டு வந்ததுனால நாங்கள் வந்து அந்த இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறோம். அதை கடைசி அருமை 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 சார், அருமை. வேற யாரு பேசாதவங்க? வாங்க வாங்க பிரசன்னா, வாங்க. எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் வந்து படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில வளர்ந்தவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா படிக்க வச்சாங்க. ஸோ படிப்போட அருமை தெரிஞ்சு படிச்சவங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டீச்சரெல்லாம் ஆனது. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும். அது வந்து அம்மா சொல்லி கொடுத்தது. அப்பா சொல்லி கொடுத்தது, அப்பா கிட்டே எடுத்துக்கிட்டது வந்து பசியோட இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம பழைய சாதமா இருந்தாலும் சாப்பாடு போடணும், அந்த வயிறு வாழ்த்தும் அப்படின்னு அது அப்பா சொன்னது. கிட்டே இருந்து எடுத்துக்கிட்ட இன்னொன்னு, கடன் வாங்கக்கூடாது. நான் பேங்க்ல வாங்கினா கூட அவருக்கு பிடிக்காது, பட் பேங்கை தவிர்த்து வெளியில நான் வாங்குறது இல்லை. அது 2மே நான் ஃபாலோ பண்றேன். வேற யாரு? வசந்தி மேடம் சொல்றீங்களா? சொல்றேன் சார். எங்க அம்மா வந்து நிறைய பழமொழி சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும். ஸோ அது சின்ன வயசா இருந்தா கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சோம்பல் என்பவன் தேம்பி திரிவான். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தா கூட அவங்க சோம்பல் என்பவர் தேம்பி திரிவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சீக்கிரம் எல்லாம் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இது அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒரு தடவை தான் நான் உனக்கு சொல்லுவேன், அடுத்த தடவை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க சொல்லும்போது நம்ம கஷ்டப்பட்டா அவங்க சொல்லுவாங்க,
தன்னார் அழ அழச் சொல்வார், பிறத்தியார் சிரிக்க சிரிக்க சொல்வார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அதனால் அவங்க சொல்கிறத நீ எடுத்துக்க, ஏன்னா இன்னொருத்தவங்க சிரிச்சிட்டு சொல்லுவாங்க ஒன்று அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். எங்கள் அப்பா சொன்னது வந்து எல்லா விமனும் படிக்கணும், வேலை பார்க்கணும். அதாவது அவங்க சொன்னது வந்து என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா கேன்சர் வந்து தான் இறந்து போனாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்த கேன்சர், அப்போ எங்கள் அம்மா 8ஆம் கிளாஸ் தான் எவ்வளோ தான் படிச்சிருந்தாங்க, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நோய் எனக்கு வந்துருந்துச்சுன்னா உங்கள் அம்மா எப்படி சமாளிச்சிருப்பாங்க, உங்கள் அம்மா எப்படி அவங்களெல்லாம் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து படிக்கணும் கட்டாயம். இது ட்ரில்டு என் மண்டைக்குள்ளே ட்ரில் பண்ணிட்டார். ஸோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால எனக்கு வேலை பார்க்காம வீட்டில் இருக்கணுங்கிற ஆப்ஷனே எனக்கு எப்போவுமே இருந்தது கிடையாது. எவ்வளோ நான் 67 மட்டும் வேலை பார்த்தேன். ஸோ அது வந்து அந்த பேரண்டிங்கில் வந்து அந்த 2 பேருமே நல்லா பண்ணாங்கன்னு நான் நினைப்பேன். இதுதான் அவங்களோட அறிவுரை. சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர். வேற யாராச்சும் பேசாதவங்க பேசுறீங்களா? பேசணும் கூட சொல்லலாம், மற்றபடி வாங்க. பிரசன்ன லட்சுமி சொன்ன அந்த அவங்க அம்மா சொன்னது எனக்கு அது கேட்க எங்க அம்மா ஞாபகம் வந்தது சார். அதாவது அவங்க வந்து சொன்னாங்க, யார் வயிறையும் நம்ம வந்து காய விடக்கூடாது, நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பழையதுனாலும்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல அந்த பழைய வீட்டுல வந்து திண்ணை இருக்கும் சார். அதுல வந்து இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே அந்த திண்ணையில வந்து உட்கார்ந்து அவங்க சாப்பாடு பொட்டலத்தை வந்து பிரிச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. நீளமான திண்ணை உண்டு, அந்த திண்ணையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு தண்ணி வந்து எங்க வீட்டுல இருந்துதான் அவங்க தேவையான தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. அதே சமயம் யாராவது அப்படி சாப்பாடு இல்லைன்னா கூட அதே பழைய சாதத்தை எங்க அம்மா இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. எனக்கு அது ஞாபகம் வந்தது. இந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன அந்த பவா செல்லத்துறை சார் வந்து அந்த ஒரு ஸ்டோரி சொன்னது ஞாபகம் வந்தது. சரிங்க சார். அது வந்து நீங்க அது ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு ஞாபகம் வந்தது அவங்க சொல்லும் போது. இல்ல, எங்க ஃபாதர், எல்லாருடைய ஃபாதரும் சரி மதரும் சரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல 1-2 தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். பொதுவாகவே அவங்க வந்து எல்லாமே டெய்லியும் சொல்லியிருக்காங்க, நிறையாவும் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா சொன்னதுல வந்து ஒரு முக்கியமானது ஒண்ணு வந்து, நீ நல்லவனாக இருக்கிறதுங்கிறது வந்து தான் வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய விஷயம். படிப்பு மற்றது எல்லாமே இருந்தாலும் இது மாதிரி நல்லவனா இல்லைன்னா எதுவுமே பயன் இல்லை. அதை நீ கடைசி வரைக்கும் கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயங்கிறத வலியுறுத்தி இருக்காங்க. அதை நான் இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்றேன். என்னால சிலரையும் நான் நல்லவன் ஆக்கியிருக்கேன். அது அடுத்த இது. அது மாதிரி மதர் சொன்னதுல இல்லாதவங்களுக்கு வந்து உதவி பண்ணுப்பா அப்படிம்பாங்க. சாப்பாடு போடுறதுங்கிறது அது ஒரு தனி இது. இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது நான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோ வந்து கல்லூரி காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கேன். கல்லூரியோடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து புஸ்தகம் கூட வாங்குறதுக்கு வழி இல்லை, ரொம்ப வறுமையான சூழ்நிலை. டிகிரி படிக்கிறப்ப அவருக்கு எதுவுமே வாங்க முடியல. எல்லா புத்தகங்களும் நான் வாங்கி கொடுத்தேன். இது நடந்ததெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்ன. அது வந்து அதுக்கு காரணமே வந்து மூலம் வந்து என்னுடைய மதர் சொன்னதுதான், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு அப்படிங்கிறது. அப்பா சொன்னது நல்லவனா இருக்கப்பாரு, அதுதான் வாழ்க்கையின் ஒரு பெரிய சிறந்த இதை உருவாக்கி கொடுக்கும், மதிப்பை உருவாக்கி கொடுக்கும்னாங்க. இது ரெண்டையும் இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கேன். அது ஒரு பொதுவானது. அது வந்து இன்றைக்கு அதை என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நினைத்து பார்க்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க சதீஷ், வாங்க பேசுங்க. சார், எனக்கு ஒன்னே ஒன்றுதான் சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமானது, தட்டுல ஒரு நாள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அது இன்ன வரையும் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அப்ப நான் போடும்போதே எனக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்கலாம், சட்னி முதற்கொண்டு எல்லாம். அருமை சதீஷ், ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, ஒரு நல்ல கருத்து. சிக்கன் சாப்பாடு. சொல்லுங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல, இது எல்லாரும் சொன்னதுதான். அப்பா எப்பவும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எங்க அப்பா பொய் சொல்லக்கூடாதுமாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பொய் சொல்லக்கூடாதுமாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வேலைகள்ல நம்ம அதை சொல்லும் போது உடனே அப்பா குரல் உள்ள எனக்கு ஒலிக்கும், பொய் சொல்றியா அப்படின்னு இப்ப
கூட எங்க அப்பா இறந்து பல வருடங்கள் ஆனா கூட அப்பா வந்து மிரட்டுற மாதிரியே இருக்காரு. மிரட்ட மாட்டாங்க எங்க அப்பா, அவ்வளவு அன்பானவங்க. ஆனா எனக்கு அப்படியே தோணும், அப்பா சொல்றாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு முடிந்த வரைக்கும் நான் அதை தவிர்ப்பேன். அம்மா சொன்னது எல்லாரும் சொன்னதுதான். எவ்வளவு உன்னால உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி நீ செய்யணும். இறைவன் உனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செய்ய செய்ய உனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அம்மா அதை ரொம்ப சொல்லி தந்திருக்காங்க. அதை நான் உண்மையா உணர்றதுனால இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து உண்மையிலே அப்பா அம்மாவுடைய அந்த அறிவுரைகள் உண்மையிலே சிவகுமார் சாருக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். எல்லாரையும் அது ஒரு அந்த உணர்வை வந்து தூண்டி இருக்கீங்க இன்னைக்கு. நம்ம அப்பா அம்மாவை மீண்டும் ஒரு இதுக்கு நன்றி. இதுல நீங்க சொன்னீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. பொய்மையும் வாய்மை எடுத்து குறைத்திருத்த நன்மை பயக்கணும்ன்றப்ப சில இடங்கள்ல நம்ம பொய் சொல்றது அவசியம்ன்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். டெய்சி மேடம் வாங்க, சொல்ல போறீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் டெய்சி, நான் சென்னையில இருக்கேன். எங்க அம்மா எப்பவுமே கடவுள் பயத்தை பத்தி சொல்லுவாங்க. நீ கடவுளுக்கு பயந்து நடந்தன்னா வாழ்க்கை நேர்மையா நடக்கும். கடவுள் உன் பக்கத்துல இருந்தா நீ எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும்ட்டு. அதனால ஒரு மாதிரி ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கடவுள் கூட இருக்காரு. நான் அதனால எனக்கு பயமே இருக்காது. எந்த சுச்சுவேஷன் நான் மீட் பண்ணலான்றது. அதுக்கு எங்க அம்மாக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வாங்க. யூடியூப்ல கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னும் 10 நிமிஷம் நோம்பு திறக்கணும். ரொம்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியில நிறைய டேக்கவே எடுத்துட்டு போற மாதிரி அறிவுரைகள் நிறைய நமக்கு கிடைக்குது. என் தந்தையார், எங்க குடும்பம், எங்க கூட பிறந்த தந்தையார் சொல்றது என்னன்னு சொன்னா, கவலைகள்ல கரண்டிக்கு மேல ஏத்தாதீங்கப்பா அப்படிம்பாங்க. கரண்டிக்கு மேல ஏத்தனா அது ஒரு நல்லா தெரியும் வியாதியா மாறிடும். கரண்டி கீழே வை, காலை கழிட்டு வந்துருன்றாங்க. அம்மா சொல்லுவாங்க கையில களவும் வாயில பொய்யும் இருக்கக்கூடாம்பாங்க. அதோட எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் வந்து என்னன்னு சொன்னா, யாருடைய அவச்சொல்லுக்கும், இப்ப யாராவது நம்மளை பார்த்து நீ நாசமா போயிரு அப்படி போயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் யாரிடமும் உங்கிருந்து என் மக்கள் கேட்கக்கூடாங்கிறத பல பேரை பெண் மக்களுக்கு ஆண்களுக்கு சொல்லிட்டே வர்றாங்க. இறைவன் காப்பாற்றுவான். அந்த மாதிரி அவச்சொல் நாங்கள் வரைக்கும் எனக்கு கேள்வி யாருமே எங்களை சொல்லதில்லை. இதை வந்து ஒரு பதிவாக சொல்லணும். அதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன். இல்லாட்டி ஜூம்ல அட்டன் பண்ண டைம் இல்லையே. இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்ற ஒரு சல்யூட்டா இருக்குமா தான் பதிவு பண்ணேன். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்து. அருமை, 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 அருமை. வேற யாராச்சும் பேசாதவங்க பேசுறீங்களா? கல்யாணி மேடம், புது கேள்வி. கல்யாணி மேடம் எதனாச்சும்? அமுதா மேடம் இருக்காங்களா? அமுதா மேடம் போயிட்டாங்க. அமுதா மேடம் வாங்க, பேசவே இல்லை. மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம ரிஃபாய் சார் சொன்ன மாதிரி எங்க அம்மா சொன்னதையும் எங்க அப்பா சொன்னதையும் ஒரு பதிவுல கொடுத்தா அது அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ஒரு வணக்கம் பண்ண மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் நம்ம சொல்லுவோமான்னு. ஸ்டீவன் சார் கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படி அது நான் நினைச்ச உடனே சாருக்கு தெரிஞ்சிட்டுது அப்படின்னு நான் நினைச்சேன். எங்க அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மனசு வந்து இரும்பு பெட்டி மாதிரி இருக்கணும். எவ்வளவு உள்ள போட்டாலும் அது வெளியில தெரியக்கூடாது. எல்லாத்துக்கும் நசுங்கி போகக்கூடாது. எது கிடைக்குதோ கிடைக்கலையோ இருக்கிறத வச்சு எப்படி உன்னால மேல வர முடியும்னு பார்க்கணும். அக்கம் பக்கம் இருக்கிறது நமக்கு இல்லையேன்னு நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அடுத்தவங்களோட பொருளை பத்தி நீ கவலையே படாத, உனக்கு இருக்கிறத வச்சுட்டு நீ வா. அப்படிதான் எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா வந்து எனக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவு நினைவுல இல்லை. அதனால எல்லாமே எங்க அம்மா சொல்லிதான் எங்களை வளர்த்தாங்க. அதனால எங்க அம்மா சொல்றது இதுதான். சிக்கனத்தை பத்தி ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அம்மா. எங்க அம்மா மாதிரி ஒரு சிக்கனக்காரவங்களை பார்க்கவே முடியாது சார் உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு சிக்கனக்காரம்மா எங்க அம்மா. எங்க அம்மா சொன்ன ஒரு சின்னோண்டு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பார் சாம்பார் மாதிரி இல்ல அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணி 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்க முடியுங்கிறத முதல்ல கத்துக்கணும். எந்த ஒரு பண்டமும் சரியா வரலன்னா சரியா வரலன்னு இல்லாம
அதை எப்படி சரி பண்ணி எல்லாரும் விரும்புற மாதிரி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்துலயும் இருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க அம்மா செய்வாங்க. எங்க அம்மா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல் சார். எங்க அம்மா மாதிரி உலகத்துல ஒரு அம்மாவையும் நான் பார்த்தது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எங்க அம்மா அதை விட கொஞ்சம் உயரத்துக்கு தான் போறாங்க. இந்த மாதிரி எங்க அம்மாவை பத்தி எனக்கு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருக்கு, மகிழ்வாவும் இருக்கு. எங்க அம்மா சொன்னபடி நான் வந்து தொடர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க அம்மா ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காது. நான் ஏற்கனவே நம்ம ஸ்டீஃபன் சார்ட்ட சொல்லியிருக்கேன். எங்க அம்மா நாங்க 4 பேர் எங்க வீட்டுல. எனக்கு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. எங்க அம்மா ஒரு அடை சுட்டா உடனே அதை 4 கட் பண்ணி தான் ஆளுக்கு ஒரு துண்டு கொடுப்பாங்களே தவிர, அது மாதிரி ஒவ்வொரு அடையும் 4 நாளா வெட்டி தான் கொடுப்பாங்க. முதல்ல தம்பிக்கு கொடு, முதல்ல தங்கச்சிக்கு கொடு, முதல்ல நீ சாப்பிடு, அப்படியெல்லாம் எங்க அம்மா கொடுத்ததே கிடையாது. எதா இருந்தாலும் அப்படியே 4ஆ கட் பண்ணி தான் எங்க அம்மா கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. அதனால எங்களுக்கு வந்து அந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் இல்லாமலே நாங்க எல்லாருமே வளர்ந்தோம். அதெல்லாம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருந்தது. இன்னும் நம்ம இவங்க சார் சொன்ன மாதிரி ஏராளமா சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப முத்தாய்ப்பா நான் சொல்றேன் சார். ரொம்ப இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியையும் இந்த அருமை நேரத்துல அருமை மேடம், அருமை அருமை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேற யாராச்சும் வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இருக்குதா? கேள்வி இருக்கா? சொல்லுங்க. சார் அனந்தராமன் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஒரே இது. இவ்வளவு புத்தக விழா வந்து மாவட்டந்தோறும் நடக்குது. இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க, அறிஞர் பெருமக்கள்லாம். ஆனாக்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் இவ்வளவு கேஸ் மவுண்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த பக்குவம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பக்குவம் ஏன் இன்னும் வரவில்லை? கேஸ்லாம் இல்லாம இருக்கக்கூடிய நிலை வராதா சார், அப்படிங்கிறது இது எனக்கு இது இது வந்து இது கொஞ்சம் என்ன கேள்வி பொதுவான சார்? கேள்வி, அரசியல் கேள்வி. இது வேண்டாம் நமக்கு. வேற எதனா பார்த்துக்கலாம். நம்ம வேற ஏதாச்சும் பொதுவா நம்மளை பற்றி டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். டே டு டே லைஃப்ல இருக்கிறது அன்றாட டே டு டே வாழ்க்கையில லைஃப் தான் பத்தி பேசி பார்த்துக்கலாம். அது வேண்டாம், இந்த கேள்வி வேண்டாம். ஓ ஏன்னா இது இப்ப அரசியல் நம்ம பேசுறது கிடையாது. இது அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் இதுல இருக்கு. அது நம்ம பேசணும்னா அரசியலா போகும். வேண்டாம். ஓ மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது வேற வேற யாராச்சும்? கல்யாணி மேடம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வேற என்ன கொஸ்டின் இருக்கு? நிறைய இருக்குது லிஸ்ட்ல. வாங்க. சாரி சார். ரவி சார் போயிட்டாரா? ஒரு கேள்வி சார், எல்லாரும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கேட்கறேன், நானே கேட்கறேன். லேண்ட்மார்க் அதுல பண்ண யாரும் ஒரே ஒரு கேள்வி. கேட்கலன்னா நம்ம கேட்க வேண்டியதுதான் சார். ஆமா சார். அப்செட்ன்ற ஒரு வாக்கு வச்சு சார் ஒரு நாள் சொல்ல எடுத்தாங்க. லேண்ட்மார்க்ல எதுக்கு எடுத்தாலும் அப்செட் ஆயிடுறது. எதுக்கெல்லாம் அப்செட் ஆகக்கூடாது, எது அப்செட் லைஃப்ல காலையில இருந்து ஈவினிங் ஒய் யூ கெட் அப்செட், எதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆயிடுறோம், அதாவது அதர்வைஸ் எதுக்கெல்லாம் மூட் அவுட் ஆயிடுறோம். நல்ல கேள்வி. அது வந்து எதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆகுறோம் அப்படின்றது, அப்செட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களா? நான்லாம் சொல்றதே கிடையாது. எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. அப்செட்ன்ற வார்த்தை சொல்ல கிடையாது. சொல்றது பெரும்பாலும் அதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம ஆக்டிவா வச்சிருக்கப்ப அந்த வார்த்தையெல்லாம் நினைப்பு வருது இல்லையா? எப்பயாச்சும் ஹலோ சின்னக்குட்டி, நாளைக்கு வர்றீங்களா? சார் போனுக்கு போயிட்டாரு. அதுக்குள்ள போயிட்டாரு, போனுக்கு போயிட்டாரு. சொல்லுங்க, அப்செட் யாரெல்லாம் அப்செட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறா? எதுக்கெல்லாம் அப்செட் ஆகுறோம்? சார் நிறைய அப்செட் நான் ஆகுறேன் சார். ஒண்ணு சொல்லுங்க போதும். சார் அப்செட் ஆகுறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் சார், அது கிடைக்கலன்னா அப்செட் ஆகுறேன். நம்ம Okay. எதிர்பார்க்கிறது அதுக்கு பதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். Okay. சொல்லிட்டீங்க பட் வேற வழி கிடையாது. அதுக்கு மாதிரியே நீங்க தெரிஞ்சலன்னா உங்களை திருத்த முடியாது. மற்றவர்கள் கருத்து வேணும்ல, உங்க கருத்து அழகா சொல்லிட்டீங்க. வருவாங்க. சார் நான் வம்பளுக்கிறதுக்கு வரும்போது யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாம அமைதியா இருந்தா அப்செட் ஆயிருவேன் சார். அதனால எல்லாரும் நான் வம்பளுக்கு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து பிரசன்ட் போட்டு வம்பளுக்கு சொல்லுங்க சார். நம்ம குழுவுல அது ஒரு ஆர்டரா பாஸ் பண்ணிடுங்க சார். ஓகே, மகிழ்ச்சி. என்ன சார்?
இதுக்கு பதில் வந்து சொல்லணும்னா நல்ல பதிலா சொல்லலாம். நீங்க பேசிக்கிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கு. அப்படித்தான் சொல்லணும். அதாவது ரஜினி வந்து பிரபு பார்த்து, பிரபு நீ இழைச்சிட்டா நல்லா இருக்க மாட்டேன், நான் குண்டானா நல்லா இருக்க மாட்டேன்ற மாதிரி ஆமா. இதுதான் அதேதான். ஓகே, வாங்க வாங்க சார், வினோத் சார் இதை சொல்லுவாரு. இல்ல நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப அழகா சொன்னாங்க வசந்தி மேடம், நம்ம சார் செல்வா. அது இல்ல சார், இப்ப கொஸ்டின் வந்து அப்செட். அப்செட் மறுபடியும் நீங்க கம்ஃபர்ட் போகாதீங்க, கம்ஃபர்ட் எல்லாம் தாண்டி இல்ல வந்தாச்சு. இல்ல நான் முடிவா ஏதாவது 2 வார்த்தை சொல்றீங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல சொன்னேன். இல்ல சார் இல்ல நீங்க அம்மா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா சார், நாங்க இல்ல அப்செட் சார், ஆயிடுவோம் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேணாம் சார். இது வந்து என்னன்னா, இந்த கேள்வி என்னன்னா, எதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆகுறோம், ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லுங்க. ஆமா, இப்படி ஏதாவது நடுவுல நம்ம ஏதோ பேச வந்தா ஒருத்தர் குறுக்கிட்டாங்கன்னா ஒரு அப்செட் ஆகுது. இது கரெக்டான சரியான விஷயம். ஆனா வந்து அந்த குறுக்கிடுறாங்கன்றது நம்ம இல்ல சார், அது கரெக்ட். ஆனா வந்து புரியுது. அத நம்ம முழுவதும் குறுக்கிடுறாங்கன்றத பதில பாத்தீங்கன்னா, அது முன்னாடி சொன்ன வார்த்தையும் இப்ப சொல்ற வார்த்தைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கும் பதில் நாம சொல்லலன்றதுதான் அர்த்தம். அந்த அந்த பதில் வந்து இல்ல நம்ம எப்போ பேசுறது முழுச்சூழலும் தெரியாம சில சமயங்கள்ல நம்ம அப்செட் ஆயிடுறோம். அத சொல்றேன் நான். இல்ல இல்ல அதாவது அதுதான் காரணம். சூழல் தெரியல, இதுவும் தெரியல. அதாவது நம்ம அப்செட் ஆகிறது நம்ம மைண்டு தான். அது நம்மளை பொறுத்தது. அதுக்கு நம்ம சூழல் தெரிஞ்சா அப்செட் ஆக மாட்டோம்ங்கிறது தான். அதான் சார், நீங்க வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்ச உடனே நாங்கெல்லாம் அப்செட் ஆயிட்டோம். மறுபடியும் முதல்ல வேற இருந்தா ஒண்ணும் கிடையாது, அதுதான் விஷயம். ஏன்னா கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்ம அந்த கேள்வி முடிச்சு நான் இல்ல அதை முடிச்சுட்டா நான் என்ன சார், நீங்க ஏதோ தொகுத்து சரியில்லாகும்னு நான் சூழல் தான் புரிஞ்சுக்கலாம். புரியுது, அதாவது புரியுது. ஆனா தொகுத்து சொல்றதுக்கே வரலையே நம்ம. உன்ன அது கேள்வியில தெரியல. தான் நிக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்விக்கு செக்ஷன் சி சார், செக்ஷன் சில நிக்கிறோம். தொகுத்து சொல்றதுக்கு வந்தப்ப நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நம்ம பேசினா அது நியாயம். பரவாயில்ல, ஓகே. நீங்க அப்செட் ஆகுறது எப்படின்றது சொல்லிட்டீங்க, நாங்க அதுக்கு பதில் கல்யாணி மேடம் சார் அப்செட் ஆயிட்டாங்க. ஜாக்லின் உங்களை கேட்டாங்களா? அதாவது ஜாக்லின் அடிக்கடி பேசினா கூட எல்லாரும் அப்செட் ஆயிடும். எஸ் சார், ஐ அக்செப்ட் இட். வீட்லயே நடக்குது, இது தெரியும் எங்களுக்கு. ரைட், ஓகே. அடுத்தது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நமக்கு ஃபேவரா நடக்கலன்னா அப்செட் ஆயிடும். இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நான் சொல்ல வர்றதுமா அப்படி இல்லம்மா, காலைல பால் பாக்கெட் வரலமா, அதுக்கு அப்செட் ஆயிருந்தா வரலன்னா வரல, எதை காரணம்? பால்காக போட முடியாது. பால் அங்க வரல, இது வரல, பால் வரலன்னா அப்செட் ஆகக்கூடாது. ஈபி கரெக்ட் ஆச்சுன்னா அப்செட் ஆகக்கூடாது. இதுக்கெல்லாம் அப்செட் ஆயிட்டு அன்னைக்கு மூட விட்டேன்னா வடிதல் அப்படிதான் சொல்லுறேன். கரண்ட் ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா அப்செட் ஆகக்கூடாது. ஃபேன் கரண்ட் ஆக மாட்டேன் சார். நான் சொன்ன பேச்சு என் பையன் கேட்கலன்னா அப்செட் ஆயிடுவேன் சார். இதுக்கெல்லாம் கூட அப்செட் ஆகிற கொண்டு போன் எடுத்து நான் அட்டென்ட் பண்ணல, என் வைஃப் அப்செட் ஆயிடுவாங்க. சார் அதுக்கு பேரு நீங்க ரொம்ப அழகா பேர் கொடுக்குற மாதிரி இருக்கே சிவகுமார் சார், அப்செட்னு. அதுக்கு பேரு எரிச்சல் ஆவறதுன்னு இல்லையா? இரிட்டேஷன். கரெக்ட். நீங்க ரொம்ப அழகா பேர் கொடுத்துட்டீங்க சார், ஆனா அதுக்கு பேரு எரிச்சல் வருது. அங்க பிரச்சனை என்னன்னா, அங்க எரிச்சல் ஆனோடனே சார் அப்செட் ஆயிடுறாரு. அது கரெக்ட். எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய சொல்லுவாங்க. வாங்க வாசன் மேடம். அப்செட் அப்படிங்கிறது ரொம்ப இப்ப யூஸ் பண்றது இல்ல சார். ஒண்ணு பயன்படுத்துறது இல்ல. கரெக்ட், பயன்படுத்துறது. அப்செட் ஆயிரும். அது வந்து அது ஒரு 70ஸ்ல 80ஸ்ல மேபி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வந்து இரிட்டபிள் நேச்சர் இருக்கிறவங்களுக்கு எதுனாலும் இரிட்டேட் ஆவாங்க. இரிட்டபிள் நேச்சர், அந்த நேச்சர் பை நேச்சரே உங்களுக்கு இரிட்டபிள் நேச்சர் வச்சுங்களேன். இப்போ கார்ல போறீங்க, எங்க அது ரொம்ப டேஞ்சரஸா ஆகுது அப்படின்னா, உங்க கார்ல போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால ஒருத்தன் போறான், போட்டுன்னு விட்டுறாம அவனுக்கே பின்னால போய் கோவத்துல போறீங்க பாருங்க, அப்போ வந்து அது வந்து டேஞ்சரஸ் இரிட்டேஷன், ரொம்ப டேஞ்சரா போயிடுதுன்னு நினைப்பேன் நான். இரிட்டேஷன் அப்படிங்கிறது சில இரிட்டேஷன் வரும். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் பக்குவம். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன விஷயமா, பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறது தான் பக்குவம். வயசாக அது அந்த பக்குவம் வந்துடணும். இப்போவும் எல்லாத்துக்கும் இரிட்டேஷன் ஆகிட்டு இருந்தீங்கன்னா பக்குவம் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஒன்று வந்து காலேஜ் நான் டீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது வந்து
நான் வந்து ஒரு 10 ஸ்லைடு இப்போ வினிதி தான் சார் திடீர்னு கொஸ்டின் கேட்குறாப்புல தான் 10 ஸ்லைடு வந்திருப்பேன். முதல்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாய் அவ்வளவு இன்டென்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு 10 ஸ்லைடு என்னோட பவர் பாயிண்ட்ல போயிருப்பேன். ஒருத்தன் கொஸ்டின் கேட்பான், முதல் ஸ்லைடை திருப்பி காட்ட முடியுமா அப்படின்ட்டு. அப்போ வந்து நமக்கு இந்த இந்த லெக்சர் 3 ஹவர்ஸ்ல முடிக்க முடியாது என்னால. ஏற்கனவே லாங் டீச்சிங் 3 ஹவர்ஸ். அப்போ நான் சொல்வேன், நீ உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தனியாக வந்து கேளுக்க, இனிமேல் நான் போக முடியாது பின்னால் அப்படின்றவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அது வந்து நீங்கள் இரிட்டேட் ஆகிறீங்க அந்த இடத்துல, அப்செட் ஆகலை, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறீங்க நீங்கள். அந்த அந்த இது வந்து தாண்டி வந்துடுவீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு, அதை தாண்டி வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன், இப்போ கரண்ட் வரல, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 4 முழுசும் கரண்ட் இல்லைன்னாங்க. நான் ஆடி போயிட்டேன். ஐயோ, ஒரு 4 முழுசும் கரண்ட் இல்லையா, இது எப்படிடா நம்ம சமாளிக்க போறோம், இது என்ன புதுசா இருக்கு, அப்படி இப்படின்னு எனக்கு வந்து எப்படி எவ்வளோ அன்ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தெருவில் போய் அன்னைக்கு வீட்டில் இருக்க வேணாம், நாங்கள் மாலுக்கு போயிடலாம் அப்படின்னு மாலுக்கு போனோம். அங்கே கொஞ்சம் ஏசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் ஒரு 2-3 கடையில் பார்த்தேன். அவங்க கூலாக எல்லா லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, அவங்க வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்செட் ஆகலை, நான் இதுக்கு அப்செட் ஆகணும். அவங்க இரிட்டேட் ஆகலை, அவங்களோட வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு முழுசும் கஸ்டமர் வராங்களா என்னன்னு தெரியாது. அப்படியுமே அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதை ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வரலையா, சரி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு பிக்னிக் மாதிரி எங்கேயாவது போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால அந்த எப்படி நம்ம மாற்றிக்கிறோம் ஒரு சுச்சுவேஷனை, அந்த இரிட்டேஷன் வரும்போது அதை எப்படி மாற்றிக்கிறோம், அதுதான் நம்மளோட அனுபவம், அதுதான் நம்மளோட இது. இப்போ குழந்தைங்க ஒரு சுச்சுவேஷனில் வர்றேங்கிறாங்க, அப்புறம் அவங்க வரலன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து எல்லா ஏற்பாடும் போயிடுது நமக்கு. ஐயோ அப்படின்னு ரொம்ப இதாக போயிடும். ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அம்மா வர முடியாதுமா இப்போ அப்படின்னு, திடீர்னு இப்படி வந்துருச்சு அப்படின்னோன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கடந்து போகணும். அந்த கடந்து போகிறது தான் மெச்சூரிட்டி நினைப்பேன் சார். சூப்பர் 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 சூப்பர். அதாவது சூழல் மாறும்பொழுது நமக்கு வந்து அந்த மனசு வந்து ஏத்துக்கிறதுக்கு தயங்குது. அந்த தயக்கம் தான் நம்மள கொஞ்சம் வேற மாதிரி சூழலுக்கு தள்ளி போகுது. மகிழ்ச்சி. ஒரு நல்ல கேள்வி சார், நல்ல பதில்கள் எல்லாருக்கிட்டையுமே கிடைச்சது. அதுக்குண்டான பதில்னா அதுதான், நம்ம எந்த சூழலையும் சமாளிக்கிறதுக்கு நாம கத்துக்கணும் அப்படின்றது தான். நம்ம புதுசா ஒரு இடம் போகும்போது அந்த சூழல் நமக்கு தகுந்த மாதிரி இருக்குமான்றத நாம முன்னாடி யூகிக்கணும். அப்ப அந்த சூழல் யூகிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, அங்க போனாலும் நம்ம இங்க இருக்கிற சூழல் வந்து அந்த சூழல்ல இருக்காது, அப்ப மாற்றுதல் இருக்கும். அந்த மாறுதல் வரும்போது நம்ம அதை சமாளிக்க முடியும் அப்படின்றது தான். புது மொபைல் வாங்கினா பழைய மொபைலோட கம்ஃபர்டபிலிட்டி வராது அப்படின்ற இதுதான். அதே மாதிரிதான் அதெல்லாம். புது மொபைல் வந்து அதே சீரீஸ்ல வாங்கினா பெருசா ஒண்ணும் வித்தியாசம் தெரியாது சார். இப்பெல்லாம் அப்படியே இதுல இருக்க எல்லாம் அதுல வந்துடும் சார், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியும் அது எல்லா இடத்துலயும் அங்கங்க ஒரு சின்ன சின்ன புது மெத்தட் கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது கத்துக்கின பிறகு அடடா பிரமாதம். அடுத்து வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? சக்கரபாணி சார் ஏதாச்சும் இருக்கா? சக்கரபாணி சார் இருக்கீங்களா? நல்ல, அதாவது நான் எதிர்பார்க்கல, இந்த செஷன் நல்லாவே வந்ததுன்னு நினைக்கிறேன். நல்ல சக்கரபாணி சார் என்ன கேட்க விரும்புறாருன்னா சொல்லட்டுமா சார்? செஷன் முடிச்ச பிறகு சார் செஷன்ல தான் சார் அவர் கேட்கணும்னு நினைக்கிறாரு சார். அவர் நினைக்கட்டும், அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. கன்வே தான் சார் பண்றேன், டிரான்ஸ்லேட் பண்ணல சார். இதுக்கு நானே பேசிடுவேன், இவங்க எல்லாம் குழப்பாது. அது நீங்களே சொல்லிடுங்க என்னன்றது. சொல்லுங்க பிரசன்னா. பிரசன்னா கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எப்பவோ ஒரு தடவை மீட்டிங்ல வந்து பிரசன்னா வந்து சொன்னது, சில படங்களை வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பிரசன்னா. am I right? பிரசன்னா லட்சுமி இல்ல, அவங்க மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. மைக் ஆன் பண்ணாத அவங்க மீட்டிங்ல, ஆபீஸ் மீட்டிங்ல இருக்காங்க. ஓகே, இல்ல இப்ப ஆன் பண்ணாங்க. அதுதான் அவங்க வேற எங்க பேசுறாங்க, அந்த சவுண்ட் தான். ஓகே ஓகே சார். ஓகே.
அடுத்து வேற ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது, நம்ம கேட்கறதுக்கு தோண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய, இல்லையா? அமிதா மேடம் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? நடைமுறை சிக்கல் தான் சார் எல்லா இடத்துலயும். அதுதான் சார். சார் கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். கேள்வி அதாவது கேட்கலாம். ஐயா, அதாவது நம்ம கலந்துரையாடல் மாதிரி வச்சா அதுக்கு அப்படியே சரி, அந்த கேள்வி இன்னைக்கு வந்து ஒரு நார்த் சென்னையில 7 இடத்துல வந்து செயின் ஸ்கிராச்சிங் நடந்திருக்கு. 7 அதாவது 7 பேர்கிட்ட செயின் ஸ்கிராச்சிங் நடந்து 2 பேர் பைக் ஒரே ஆள் தான் 7 இடத்துல அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு எஸ்கேப் ஆனாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சிட்டாங்களா? பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா ஃபிளைட் அவன் பைக்கை சேஸ் பண்ணது சிசிடிவி கேமரால பார்த்து அவன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதாவது இவங்க என்ன பண்றதுன்னா ஒரு நாள் வர்றது, ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, நார்த் இந்தியன்ஸ் அடிக்கிறது, அடிச்சுட்டு என்ன பண்றது, பைக்கை வந்து வாடகை பைக் எடுக்கிறது, பைக்கை வந்து இதுல ஏர்போர்ட்ல பார்க் பண்ணிட்டு பிளைட் ஏறி போயிடுறது. 2 பேர். ஆனா 2 பேரையும் கண்டுபிடிச்சு, ஒருத்தன் வந்து பாம்பே பிளைட்ல போயிருக்கான், ஒருத்தன் புனேவே இங்க போயிருக்கான், ஏதோ ஒரு பிளைட். 2 பிளைட்லயும் போயிட்டு 2 பேரையும் சட்டை பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஆனா இன்னும் இது பண்ணல. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கு. இது இன்னைக்கு வந்து மாட்டிட்டாங்க. காலையிலேயே நடந்த உடனே ஒரு குயிக்கா அவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டாங்க. இன்னொரு செய்தி சார், சார். இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அவங்க வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு கூடவே அட்வொகேட்டை எப்போதுமே ரெடியா வச்சிருப்பாங்களாம். பாத்தீங்களா? நார்த் இந்தியால இருந்து வந்து வந்திருக்காங்க. இந்த 7மே வேற வேற இடத்துல வித்தின் 2 ஹவர்ஸ்ல நடந்தது. ஆமா, வேற வேற இடத்துல கரெக்டா பிளான் பண்ணி அங்கங்க அடிச்சிருக்காங்க. இது மார்னிங் நேரத்துல நடந்திருக்கு. மார்னிங் காலையில. இது வந்து நம்ம இந்த சூழல் வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷன் கொடுக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வெளியில போறப்ப அப்படின்றது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுதான் ப்ரிகாஷன் கொடுக்குது. அதுல ஒரு அம்மா முடிஞ்சே கடை திறந்துட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவன் வந்து நிக்கிறான், அம்மான்னு கூப்பிடுறான். குரல் ஆமா நியூஸ்ல போட்டான். நிமித்த உடனே பிடிச்சிட்டான். அம்மான்னு கூப்பிடுறான். என்னன்னு திரும்பி பாக்குறாங்க, பிடிக்கிட்டான். ஒரு அம்மா இன்டர்வியூ கொடுத்தது. அவங்க வந்து ஏஜ்டு பீப்புளை தான் டார்கெட் பண்ணினாங்களாம் சார். அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஏஜ்டு பீப்புள் தான். அதுதான். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வசதியா இருக்கு. ஓகே, வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு ரெடி. அடுத்த முறை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு இந்த கேள்வி பதில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு உண்டான தகவல்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாச்சும் கேள்வி கேட்க முடியுமா? அதாவது நியூஸ் பேப்பர்லயோ ஒரு 4 கொலை தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க இதுல அசம்பிளியில. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த ஆட்சியில இத்தனை கொலை நடந்துச்சு அப்படின்னு தான் பதிலே இருக்க ஒழிய இந்த நாள்ல ஆமா இந்த இதுக்கு கிடையாது. இது அதுக்கான பதில் கிடையாதுங்கிறேன். அரசியல் சார், நம்ம அரசியல் வேண்டான்றதுக்காக தான் அதுல விட்டுட்டோம். அது பேசணும்னா நிறைய பேசலாம், அது வந்து தேவையில்லை. அரசியல் சார்ந்த விஷயங்கள் சார், அது வந்து நம்ம தனியா விட்டுருங்க. அதுக்காக நானே ஆஃப் பண்ணிட்டேன். தனியா பேசிக்கோ. அது வேற சோகமான கதை சார். போன வாரம் நடந்த சோகமான கதை, சோகமான ஒரு இன்சிடென்ட். டயபெட்டிக் பேஷண்ட், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. டயபெட்டிக் பேஷண்ட், ஹஸ்பண்ட் டயபெட்டிக், பயங்கரமா பசி எடுக்கும் அவங்க எல்லாம் சொல்றாங்க. வைஃப் சாப்பாடு போடுறதுல அக்கறை காட்டுல டிலே பண்றாங்க. கிச்சனுக்கு போனவரு கோபத்துல கத்தி எடுத்து குத்திட்டாங்க சார். அந்த இறந்தே போச்சு. அது ஒரு நியூஸ், போன வாரத்துல நடந்த ஒரு நியூஸ். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க வயசுல நேரத்துல சோறு போடுறதுக்காக அந்த கோபம் எப்படி போச்சுன்னா, தாங்க முடியாத அளவுக்கு போயிட்டு கிச்சன்ல போய் இவ்வளவு நேரம் ஆகுது சொல்லி ஒரு வார்த்தையில பக்கத்துல இருந்து கத்தியாரு. அவர் வயதான இது ஒரு சோகமான ஒரு கதை. சார், ஹவு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் சஃபரிங் வீட்டுல அவங்க எப்படி கவனிக்கணும்ன்றது இல்ல. அதுக்கு காரணம் டயபெட்டிஸ் மட்டும் இருக்காது. அந்த எமோஷன்ஸுக்கு பின்னாடி வேற எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். டயபெட்டிஸ் பசிக்கும்ன்றது வேற விஷயம். ஆனா அது சொல்லல, கொடுக்கலன்றதுக்காக கத்தி எடுத்து குத்திருதுன்றது அந்த ஒரு முடிவுக்கு போறாருன்னா அதுக்கு காரணம் பசி மட்டும் காரணம் இல்லை, டயபெட்டிஸ் மட்டும் காரணம் இருக்காது. அவருக்கு ஏதோ எமோஷனல் இது இருக்கு, வெறுப்பு உணர்வு இருக்கு, ஏதோ
அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வந்திருக்கும். அது கொஞ்சம் அந்த அந்த நேரத்துல அது ரியாக்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதானே தவிர இது சொல்லப்படுற செய்தி என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட் பசி எடுத்தது கொடுக்கல அப்படின்றதுக்காக செய்தி சொல்லியிருக்காங்களே தவிர உண்மையான தகவலா இருக்காது. அந்த நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தகவல் தான். டயபெட்டிக் பேஷண்ட் எப்படி அட்டெண்ட் பண்றதே அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல இல்ல இல்ல இப்ப ஏன்னா அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு பசி வந்து வந்து கொல்ற அளவுக்கு பசி வராது, வந்தாலும் வந்து அதை சமாளிப்பாங்க. அதுக்கு பெரியத்தனமா இருக்கிறாங்கன்னா அவர் கோபம் இருக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது, அவர் எமோஷனல் கேரக்டரா இருக்கலாம் சார். அந்த கோவத்தை தூண்டுறதுக்கு வந்து அந்த பசி ஒரு காரணம் சார். பசி வரப்போ அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு பசி வரும்போது கை வந்து நடுங்கி மயக்கம் வர்ற அளவுக்கெல்லாம் போகும்ல சார் ஒரு ஸ்டேட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்க வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லை. அப்போ ஒரு கோவம் வருது அப்படின்னா இல்ல அது எப்போ வரும், எத்தனை முறை சாப்பிடாத, ஒரு வேளை சாப்பிடலன்னா வந்துருமா அந்த மாதிரி அந்த நேரம் வேற எதையாவது சாப்பிட்டுக்க முடியாதா? கிடைக்கலன்னா தானம்மா ஒரு பொட்டுக்கடலையோ ஒரு வேர்க்கடலையோ இல்ல ஏதோ ஒண்ணு எடுத்து வாயில போட்டுக்க கூடாதா? அதுதான்மா, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல, அவருக்கு சாப்பாடு கிடைக்கல, அதுதான் ப்ராப்ளம். பொட்டுக்கடலை கூட கிடைச்சிருக்காது. இல்ல அதுதான் அந்த முடிவை நாம எடுக்கிறோம், அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. இல்ல எத்தனை வேலை சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு வசந்தி மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், எத்தனை வேலை சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு சிவியர் கண்டிஷனுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் வருவாங்க? இல்லை, சிவியர் கண்டிஷன் போகும். சிவியர் கண்டிஷன் போகும் சார். நான் வந்து ஒரு தடவை எனக்கு ரொம்ப லோவாக போய் ஐ ஹேட் டு கால் த ஆம்புலன்ஸ். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு போகும். சில சமயம் மேலே உடனே வராது. நீங்கள் வந்து 40க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மேலே உடனே வராது. ரொம்ப நேரம் எடுக்கும் வரத்துக்கு. நீங்கள் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கணும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு போகும். ஆனால் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, கத்தி எடுத்து குத்துறதுக்கு இருக்காது அவருக்கு. அவருக்கு ஸ்ட்ரென்த்து கை நடுங்கும், மூளை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அவங்களுக்கு எப்போ சாப்பிட்ணும் தான் தோணும், ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் போட மாட்டோமா அந்த ஹார்ட் ரேஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் அது அவர் கத்தி எடுத்து குத்துறாரு அப்படின்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸ்ட்ரென்த்தே இருக்காது, துவண்டு கீழே விழுற ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அவ்வளோ கீழே போச்சுன்னா 60க்கு மேலே இருந்தால் ஓகே, நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். 60க்கு கீழே இருந்தால் தான் அந்த ஸ்டேஜில் அவரால் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு தான் சும்மா இல்ல சார் கேக்குறது வந்து எவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தா ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலே போருங்க. அததான் நான் சொல்ல வரேன் சார். ஒரு வேளை ஏன்னா மாத்திரை சாப்பிடுறோம் இல்லைங்களா, மாத்திரை கொடுப்பாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. நீங்க அந்த மாத்திரையும் போட்டுட்டு சரியான சாப்பாடு இல்லைன்னா இட் வில் கோ டவுன். அது ரொம்ப ஒரு வேளை நீங்க அந்த மாத்திரை போட்டு இந்த கேஸ் பொதுவாமா நேரத்துக்கு சோறு போடல ஆண்களுக்கோ பெண்களுக்கு கோவம். இது அவங்களுக்கு எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. ஏன் வைஃப் எக்ஸ்பெக்ட் நேரத்துல சோறு போடாது, நேரத்துக்கு சமைக்காது, ஆண்களுக்கு கோவம் வருது, எத்தனை பிள்ளைகளுக்கு கோவம் வருதுன்றாங்க. இந்த டயபெட்டிக் பேஷண்ட் அதெல்லாம் விட்டுடுங்க, பொண்ணுதெல்லாம் விட்டுடுங்க. நேரத்துல சமைக்க சாப்பிடுறவங்க நேரத்துல போடாதப்போ பிள்ளைகள் கோவப்படுறாங்க, ஆண்கள் கோவப்படுறாங்க, எரிச்சல் பண்றாங்க, வெளியே ஓடிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காமன் நடக்கிறது. இது ஏன் நடக்குது அப்படின்னா விமன் வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட் டு குக். ஏன் மென் போய் குக் பண்ணி உள்ள போய் சமைச்சு பண்ண வேண்டியது தானே முதல்ல இருந்து. அது எல்லாம் டிஃபரெண்ட். பட் வந்து ஒரு இதுல வந்து சாப்பாடு கிடைக்கலங்கிறப்ப கோவம் வருது அப்படிங்கிறாரு சிவகுமார் சார். சாப்பாடு இப்ப கிடைக்கலன்னா ஆனா எனக்கு என்னன்னா கிடைக்கலன்னா என்ன இருக்கோ இருக்கிறதுல வாயில போட்டு கொஞ்சம் தெம்பு வர வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்க வேண்டியதானே. அதுதான்மா அமுதாமா, அந்த அதாவது வந்து அந்த சீனே வேற. இப்ப சிவகுமார் சார் சொல்ற சீனே டோட்டலா வேற. அவங்க வீட்டுல நீங்க போய் கிச்சனுக்குள்ள போய் அவங்க எதுவும் எடுத்து வாயில போட முடியாது. அவங்க அதை சரி பண்ணிக்கணுமா, போட முடியாதுங்கிறது அது ஒரு பேர், அது அவங்க குடும்பம் தானமா. அது ஏன் இதுல முழு செய்தி நமக்கு தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன் சார், பின்னால இருக்கிற கதை வேற. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நான் இதுக்கு வந்து டயபெட்டிஸ் தான் காரணமா இருக்க வாய்ப்புகள் கம்மி. எமோஷனலா அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரு ஓவர் எமோஷன். அந்த ஓவர் எமோஷன்ல அவரு போய் குத்துற அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்குது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு எமோஷனலா அவர் கொஞ்சம் எழுந்திருக்காரு.
அப்ப அந்த பொங்கி எழுந்திருக்காருன்னா இது நாட்டு உடனே ஒரு நேரத்துல வர எமோஷன்ஸ்ல இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. பல நாள் அடக்கி வச்ச இந்த கோபம் அது வந்து டே பை டே அவருக்கு இன்க்ரீஸ் ஆகி வச்சிருந்த எமோஷன்ஸ் தான். அந்த எமோஷன் இருந்ததுனால ஒரு நாள் வந்து அவரு முடிவு பண்ணிட்டு இருப்பாரு போட்டு தள்ளிட்டு. அது வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து இது டோட்டலா பார்த்தா டயபெட்டிஸ் கிடையாது, வெஞ்சன்ஸ். இல்ல முடிச்சிரும் இந்த ஆளு அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரு. அதுதான் சொல்ல வரேன், டயபெட்டிஸ் காரணம் கிடையாது, இது வந்து வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. ஆனா இவருக்கு வந்து உண்மையாவே எனக்கு டயபெட்டிஸ் பசிக்குதுன்னா அதுக்கு இவங்க செஞ்சு போடலன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு நான் யோசிக்கணும். அந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது வந்து ஒரு பெண்ணு மேல பழிய போடுறதுன்றது எந்த விதத்துல நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு சமைச்சு போடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் எப்பயுமே ஒத்துக்குவீங்களா? சமைச்சு போடுறவங்களா கூட இருந்திருக்கலாம், அவங்கள பத்தி நமக்கு தெரியல. இந்த ஊருகள்ல சரிங்க, நீங்க வெளியில போறீங்க, வெளியில பஸ்ல போறீங்க, அப்போ உங்களோட கையில ஏதாவது சுகர் ஏதாவது வச்சுக்க மாட்டீங்களா? பஸ்ல போகும்போது உங்களுக்கு வந்து சுகர் கீழே போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. ஒரு நெசவு தொழிலாளி வீட்லயோ ஒரு தச்சு தொழிலாளி வீட்லயோ வீட்டுல எதிர்பார்ப்பாங்க இது நடக்கிற நேரத்துக்கு சாப்பிடணும்னா அவங்களுக்கு பெண்கள் மேல கோவம் வருது. பெண்களுக்கும் ஆண்கள் மேல சில மாதிரி கோவம் வருது. புரியுதுங்களா? அவங்க எரிச்சல் அது வந்து பொருளாதார நிலைங்க, பொருளாதார நிலை, அவங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வேற. எனக்கு சார் இத கேட்கும்போது ஒரு நினைவு வருது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு சார். அவரு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு வந்து சாப்பிடணும். சில நாள் கொஞ்சம் முன்ன பின்ன சமைக்க ஆயிட்டுதுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இவ்வளவு ஒரு கைப்பிடி அரிசி அள்ளிட்டு வந்து அப்படி வர்ற வழியில அந்த தாவாரத்துல அப்படி விசிறி விட்டுட்டு போயிடுவாங்களாம். அவரு வர சத்தம் கேட்ட உடனே அவர் ஒரு அரிசி கீழே இருந்தா கூட உள்ள போக மாட்டாராம். அத்தனையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு தான் உள்ள போவாராம். அதுக்குள்ள அவங்க எல்லா வேலையும் பண்ணிடுவாங்களாம். அவர் எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தா கூட அரிசி போற வழியில சிந்தி கிடந்தா அவர் அதை வந்து கடந்து போக மாட்டாராம். அத வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டுதுன்னா என்ன, ஒரு பிடி அரிசிய தூவி விட்டுட்டா போதும், அதுக்குள்ளங்காட்டியும் அவரு எடுக்கிறதுக்குள்ள நாங்க தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு அது அவருக்கு ஒத்து போவோம், எல்லாருக்கும் ஒத்து போகுமா? இல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க பாருங்க, பெரிய பணக்காரவங்க சார் அவங்க. ஆனாலும் அந்த ஒரு பிடி அரிசிய வந்து அவங்க அது அவரோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திட்டாங்க. ஆமா. எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் சூப்பரண்டா இருந்தாரு. ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போன உடனே சைக்கிள் பெல் அடிப்பார் சார். நடந்து 70 நடந்து சைக்கிள் பெல் அடிச்சா அந்த அம்மா தட்டு கொண்டாந்து டேபிள் வச்சிடணும். அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பேரிஸ்கார் வந்து இங்க பல்லாவரம் எல்லாம் போயிருக்கோம். பெல் அடிக்கிற சத்தம் கேட்கிறப்போ டேபிள்ல தட்டு வந்துடணுமா, வந்து தட்டு இல்லைன்னா எதிர்வாங்க. அவ்வளவு கோபம் வருவாங்க. பசியினுடைய கோபம் அவ்வளவு எல்லைன்னு சொல்ல வந்து வரும். நேரத்துக்கு சோறு போடலாம், நேரத்துக்கு சாப்பாடு போடலாம். இது வரக்கூடிய எல்லா காமன் பீப்புளுக்கு வரக்கூடிய எதுன்னு சொல்லுவாங்க. எதா சாப்பிடலாம போலாமான்ற கேள்வி வேறங்க. அடியிலே சாப்பிட்டு வந்துக்கலாம்னு கேட்கறது. வீட்டுல வந்து எதிர்பார்ப்பு வந்து மனைவிக்கு எதிர்பார்ப்பு வந்து இல்ல சார், நியாயம் சார், அது இல்லைன்னு சொல்ல வரல சார், நியாயம் சார். ஆமா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். பசி வரும், கோபம் வரும்ன்றது வேற விஷயம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போறதுன்றது எந்த விதத்துல ஜஸ்டிபிகேஷன் அதுதான் சொல்றேன். அது கொலை பண்ற அளவுக்கு போயிருக்குதுன்னா அப்போ ஒரு எமோஷனலா வந்து ஏதோ ஒண்ணு உள்ள வச்சுருக்காருன்றது தானே தவிர இதுக்காக ஒரு கொலை பண்ணாரா அப்படின்றது தெரியல. அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம், இல்ல தகராறு நடந்திருக்கலாம், அவங்க அதனால சாப்பாடு கூடாது இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, அது சிந்திக்க வேண்டிய செயல் தான். மகிழ்ச்சி. அடுத்தது வேற எனக்கு ஒரு क्वेश्चन சார். சொல்லுங்க. மத்த எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்ம மெடிசன் கொடுத்தா கியூர் ஆயிடுது. சுகர் மட்டும் ஏன் வந்து அது அப்படியே ஏறிட்டே போகுது? சுகர் மட்டமா ஏறிட்டு போகுது, பிபி மட்டுமா ஏறிட்டு போகுது? எனக்கு அது 2 தான் சார் தெரியுது. நீங்க எது வேணா எடுத்து பாருங்க, எல்லாம் ஏறிட்டுனா போகும். இல்ல அது மெயினா வயசு. இல்ல எப்படி கேக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஒரு பைபாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்ஜரி அதுதான் நமக்கு தெரியும், அந்த லிமிட்ன்றது தெரியும். பட் டயபெட்டிக் நம்ம ஏர்லி ஸ்டேஜா இருந்தா கூட
ஒரு 10 இயர்ஸ்ல அது ரெடியூஸ் ஆகணும் இல்ல நார்மலுக்கு வரணும்ல, அது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? சுகர் பிபி மட்டும் ஏன் அப்படி இல்ல? அதனாலதான் அடுத்தடுத்த சுகர் பிபி ப்ராப்ளம்ஸ் வருது. மட்டும் இல்ல, தேர் ஆர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க. ஓகே. அது இல்லம்மா வந்து அல்சர் எடுத்துக்கங்க. டயபிட்டிஸ்ங்கிறது வந்து அது டிசீஸே கிடையாது. அது ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு தான் அது. கரெக்ட், அது வந்து அதான் கேக்குறேன். அப்போ அது டெஃபிஷியன்சினா நம்ம அதை வந்து ஃபுட் மூலமாவோ இல்ல டெம்பரரியா மெடிசின் மூலமாவோ அதை நார்மலுக்கு வரணும்ல. ஏன் அது த்ரூ அவுட் லைஃப் நமக்கு வந்து இல்ல அது கிராஃப் மாதிரி தான் ஏறும் இறங்கும். ஒன்ஸ் அது வந்து இந்த அப்ளை கேள்விக்கு ஆயிடுச்சுன்னா இந்த கேள்விக்கு டாக்டர் பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஒண்ணு, ஜென்ரலா பொதுவா நம்ம அலசலாம் அப்படின்னா டயபெட்டிஸ் ஏன் வருதுன்னு பார்க்கணும். அது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அந்த காரணம் வந்து ஏதோ ஒரு குறைபாடு நமக்கு தெரியும். அது வந்து பேங்க்ரியாஸோட பிரச்சனை. அந்த பேங்க்ரியாஸோட பிரச்சனை எது வருதுன்னா ஏதோ ஜீன்ல, நம்மளோட உடம்புல இருக்கிற ஜீன் பேட்டர்ன்ல ஜீன்ல பிரச்சனை இருக்குது. அந்த பேட்டர்ன் மாறும் போது நமக்கு வந்துடுது. இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு வியாதியிலும் இருக்கு. நீங்க அல்சர்னு வந்துச்சுன்னா அதுவும் நாட் கியூரபிள் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஆஸ்மான்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது. உங்களோட டயபெட்டிஸ் வந்ததுன்னா அதுக்கு பர்மனன்ட் கியூர்ன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே மேனேஜபிள் டிசீஸ் தான். மேனேஜபிள் டிசீஸ் தான். இப்ப வசந்தி மேடம் சொல்ல வரேன். அது வந்து கிரானிக் டிசீஸ்ங்க. அது கிரானிக் டிசீஸ்னால அது வந்து அக்யூட்டாக இப்போ ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னா அது அக்யூட். நீங்கள் இது மோட்டர் வெஹிக்கிளில் ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ போகிறீங்க, கீழே விழுந்துடுறீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அக்யூட்டாக ப்ராப்ளம். இது கிரானிக் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து கிரானிக் டிசீஸ் எல்லாமே உங்களோட ஓன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். இது ஜென்ரலாக அதை வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மெடிசன் கொடுத்தா ட்ரீட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் யூ கெட் டயபெட்டிக் யூ ஆர் ஆல்வேஸ் டயபெட்டிக், அவ்வளோதான். அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமே ஒழிய அதை க்யூர் பண்ண முடியாது. க்யூர் பண்ண முடியாத நிலையில தான் உங்களுக்கு வெளியிலேயே வருது. அது க்யூர் பண்ணுற மட்டும் அந்த டிசீஸ் தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்துட்டு இருக்கு. எப்போ அது கம்ப்ளீட்டாக சுரக்க ஆரம்பிக்கலையோ இல்லை ரொம்ப டெஃபிஷியன்சி வருதோ அப்போ தான் அது டயபெட்டிக்காக வெளியில் வருது. அதுதான் இது கிரானிக் டிசீஸ். அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. கிரானிக். குட் கொஸ்டின். குட் கொஸ்டின். தேங்க்யூ. இது ரொம்ப நாளா உண்டு எனக்கு. யார்கிட்ட எப்ப கேக்குறதுன்னு ஆனா தெரியல. நீங்க சரி. வந்து நீங்க யோசித்து பாருங்க, நாட் ஓன்லி டயபெட்டிஸ், தேர் ஆர் மெனி டிசார்டர்ஸ் மெடிக்கல் ஹெல்த்ல வந்து. ஆஸ்மாலாம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்றேன். பட் அல்சர் கூட அப்படியா சார்? அல்சர் ஆமா, வந்தா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, போயிடும். நீங்க பாருங்க, நிறைய இருக்குது அந்த மாதிரி லிஸ்ட் நிறைய இருக்குது. நீங்க Okay. அது இருக்கும், மெடிசன் சாப்பிடுவாங்க, நல்லாயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நல்லாயிடும். பல இருக்கு. வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் அதேதான். அதெல்லாம் ஆல் வந்து டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் ஒன்றும் மருந்தே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் நாட் கியூரபிள். அது இவங்க சொன்ன மாதிரி, வசந்தி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஓகே. குட் கொஸ்டின், குட் ஆன்சர். முடிச்சுக்கலாமா? செஷன் நல்லா இருந்துச்சு. இது வந்து கேள்வி பதில்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையின் ஆரம்பமே வந்து பரீட்சைக்கு போய் தான் அப்படி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி தாண்டி தான் வந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அங்கிருந்தே கொஸ்டின் பேப்பர் ஆரம்பிச்சிருது. கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றோம், அது தேர்வு. அதுக்கப்புறம் இப்படியே தான் வாழ்க்கை முழுவதுமே கேள்விகளும் பதில்களும் நிறைய நிரம்பி இருக்கு. அது வந்து ஒரு அறிவின் வளர்ச்சிக்கும் அறிவின் பெருக்கத்துக்கும் கலந்துரையாடலுக்கும் ஒரு தெளிவான ஒரு பார்வையோட உலகத்தை பார்க்கறதுக்கும் வந்து ஒரு ஆற்றலை தருது. நீங்க அதை தேர்ந்தெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து பத்திரிகை உலகம், ஜேர்னலிசத்துல வந்து கல்கண்டு பத்திரிகைகள் ஆரம்ப காலத்துல அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்றது வரும். அது இன்னைக்கும் குமுதம் மாதிரி இதழ்கள் கூட தொடர்ந்து அதை வந்து அரசு கேள்வி பதில்னு வருது. சில இதுல மருத்துவ கேள்வி பதில் வருது. ஒவ்வொரு மேகசின்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி பதில்கள் எல்லாம் வருது. அவர்களே கேள்வியை தயாரிச்சு அவர்களே ஒரு பதில் சொல்லி அது மாதிரி வருது. இது வந்து ஒரு அறிவின் விரிவாக்கத்துக்கு வந்து
அறிவின் தெளிவுக்கும் பயன்படுது. அந்த வகையில வந்து நீங்க இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து இதை வந்து பல கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்ற இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி சார். கேள்வி கேட்டாதான் சார் அறிவு வளரும். அறிவு வளர்ந்தாதான் சார் நம்ம நிறைய கத்துக்குவோம். நிறைய கத்துக்கும் போதுதான் சார் நம்ம வளரும். ஆமா, அதுதான் கேள்விகள் பதில்கள் அப்படின்னு போட்டாலும் என்ன கேள்வி, என்ன டிஸ்கஸ் பண்றது, என்ன வருதுன்னு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம கலந்துரையாடுறதெல்லாம் பொருத்தமான ஒரு நல்ல கேள்வி. உதாரணமா இன்றைய கேள்வியில வந்து அந்த தாய் தந்தையை பத்தி கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி. நல்லா இருக்குது. அது நல்ல ஒரு சிவகுமாருக்கு கேள்விகள் திலகம்னு வந்து பட்டப்பெயர் கொடுக்கலாம். நல்ல அருமையா கேட்டாரு. எல்லாமே நிகழ்ச்சியோட அதுக்கு பதில் சொன்னாங்க. அது நிறையாவும் சொல்லலாம். காலத்தின் சூழ்நிலைக்கிறது எல்லாமே சுருக்கமா சொன்னாங்க. திலகம் இல்ல சார், கேள்வியின் நாயகன். கேள்வியின் நாயகன். எப்பயுமே குடும்பத்தை சார்ந்து தாய் தகப்பனை நேசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மனசு அப்படி உரிக்கிறோம். அதனால வந்து அவரு வந்து சொன்ன அவருக்கு நல்ல 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 இது சொன்னாரு. அது உண்மையிலே அருமையான. ஆமா, அவரு ஆரம்பிச்சு வச்சாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல உள்ளதை அப்படியே கொட்ட வந்துட்டாங்க. அது உண்மையிலேயே இருக்கு. இந்த இந்த இன்னைக்கு கேள்வி பதில்ல வந்து முத்தாய்ப்பான கேள்வி எதுன்னா அதுதான் ரொம்ப இல்ல அவரு கேட்ட கேள்விகள்லாம் பாருங்க. நீங்க எப்ப போல்டு டிசிஷன் எடுத்தீங்க? ஆமா சார், அதுவும் நல்ல கேள்வி. புரியுதுங்களா? அதே மாதிரி எப்போ அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்களை இன்னைக்கு ரிமெம்பர் பண்ணுங்க அப்படின்றது அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான். அவர் ரெண்டுமே நல்ல ஒரு இதுதான். ரெண்டு கேள்வி கேட்டாலும் அப்படியே நமக்கு யதார்த்தத்தை அப்படியே பின்னால கொண்டு போயிருச்சு நம்மள உணர்வு. அதாவது இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இப்ப இந்த எம்ஓஎல் நான் வந்து இப்ப உணர்றேன் சார். உண்மையிலேயே இந்த தளத்துக்கு வந்து இருந்து எல்லா சான்றோர் பெருமக்கள் பேச நமக்கு வந்து கருத்துக்களை உள்வாங்குறோம் முதல்ல. ரெண்டாவது அதுக்கு பதில் சொல்றோம். பதில் சொல்ல தெரியாட்டா கூட கொஞ்ச நேரம் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு மனசுல வந்து எல்லாம் ஓடுது. சார் இதுல இன்னொரு விஷயம் சார், யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லும் போது நமக்கு ஒரு பதில் கிடைக்குது இல்ல? ஆமா, உண்மைதான். அதுதான் புரியுதுங்களா? நமக்கு ஒரு பதில் கிடைக்குது இல்ல? அப்ப நம்ம என்னன்னா அந்த பதில உள்வாங்கின உடனே நம்ம பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதாவது காரணம் கிடையாது. இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து மன இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான கலந்துரையாடல். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வா வாங்க, என்ன சொல்ல வராங்க செல்வா? எங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்டர் மாதிரி இங்க காலையில கிக் ஸ்டார்ட் பண்ணுது. சார் சொன்ன மாதிரி மூளையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது. ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அட்லீஸ்ட் கேட்கவாது செய்வேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்ப போனவர் வந்துட்டாரு. செல்வா வெளியில போயிட்டு சரி, என்ன போயிட்டு இருக்கு கேள்வி பதில் என்ன போயிட்டு இருக்கு பாக்கலாம்னு வந்தேன். அமுதாமா சொன்னதே எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. நாங்க ட்ரிபிள் அமுதாமா சேப்பாக்கத்துல ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். கோயில் தர்மம் வீடு அது. அதுல வாடகை கொடுத்துட்டு இருந்தோம். அங்க வந்து எங்க பக்கத்துல இருந்து கொடுத்தன வீடு வந்து அவங்க 5 பசங்க அந்த வீட்டுல 5-6 பசங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே 4, அவங்க 6-7 பசங்க அவங்க வீட்டுல. அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அடிக்கலாம் மாட்டாரு ஒய்ஃப. ஆனா இந்த மசாலா டப்பி 5.5 பெட்டி சொல்றோம்ல, நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தூக்கி ஒண்ணுத்துல கொட்டி வச்சுட்டு போயிடுவாரு வேலைக்கு. அவங்க மொத்தமா மரத்துல கொட்டி அதை பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன் என்னடா அது அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க அரிசியை போட்டது சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு இது ஞாபகம் வந்தது. இப்படியும் தண்டிப்பாங்கன்ட்டு. ரொம்ப பெரிய வேலைதான் தம்பி அது. பிரிச்சு எடுக்கிறது இருக்க சாதாரண வேலை இல்ல. அப்பப்ப சேர்ந்துரும். 5-6 பெட்டியில எடுக்கும் போது எல்லாம் ஒண்ணா. அதாவது எப்படி எல்லாம் சமாளிக்கிறதுன்னு கத்து கொடுத்துருக்கீங்க இப்ப நீங்க. எப்படி கோவத்தை வெளியில வேற மாதிரி திருப்புறது. கொடுத்துட்டு அவரு ஆபீஸ் போயிட்டாருன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? திட்ட கூட முடியாது. உட்கார்ந்துகிட்டு அதை எடுத்து ஒழுங்கு பண்ணிதான் வச்சா தூக்கி குப்பையில கொட்டிடுவாங்க. எல்லாம் செஞ்சோம்னா தூக்கி குப்பையில கொட்டிடுவாங்க, இல்ல அந்த டப்பால அடிப்பாங்க. ஆனா பொருளோட மதிப்பு தெரிஞ்சவங்க கொட்ட மாட்டாங்க சார். எப்படி? பொருளோட மதிப்பும் உழைப்போட காலம் போயிடுச்சு மேடம். அதெல்லாம் போயிடுச்சு மேடம். இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. பொருளோட மதிப்பு எல்லாம் கிடையாது. முதல்ல எனக்கு மதிப்பு இல்லை. இங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த அமெரிக்கன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க.
யூ ஹாவ் சம் கிரேசி தாட்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு சம்பந்தம் கிடையாது இனிமே, உன்னோட பிஹேவியர் எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒழுங்கா இருப்பாங்க எல்லாரும், அதனால ஒழுங்கா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு அவங்ககிட்ட. ஒண்ணுமே இல்லாதவங்க கிளம்பி போயிடுறாங்க அங்க. அருமை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல இப்ப இந்த செஷன் வந்து இப்படி இவ்வளவு ஷேப்பா அமையும், இல்ல நல்ல கேள்விகள் வரும், இப்படி நல்ல பதில் கொடுப்போம் அப்படின்றதுலாம் நல்ல ஒரு கலந்துரையாடல் இருந்தது. நல்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஆத்மகம் சார் சொன்ன மாதிரி, செல்வா சார் சொன்ன மாதிரி, எனக்கெல்லாம் உண்மையில நான் அந்த பாட்டு பாடவா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஏதோ ப்ரோக்ராம் பாடுறீங்க, அந்த பாட்டுனாலதான் நான் உள்ள வந்தேன். உண்மையிலேயே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன், நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். உங்ககிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன்னு தெரியல, நான் வந்து கொஞ்சம் ஆன்சைட் போயிட்டு யூஎஸ் போயிட்டு எனக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்னாலதான் நான் ரிட்டர்னே வந்தேன். ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கேன். ரொம்ப ஸ்லீப்பிங் டிஸார்டர், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ ஒரு கொஞ்ச நாளா 8 மணி வரைக்கும் நான் நிம்மதி, அதாவது எனக்கு மைண்ட், சீரியஸா சொல்றேன், மைண்ட் வந்து என்ன ப்ரெஷர். இப்ப கூட நீங்க பாத்துருக்கலாம், நான் ஒர்க் பண்ணிட்டே தான் செஷன் அட்டென்ட் பண்ணேன். என் கஸ்டமர் இல்லைன்றதுனால நான் இன்னொரு மொபைல்ல வச்சுட்டு நான் இங்கே பேரலா பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த அந்த ஒர்க்குக்கு, அந்த மீட்டிங்க்கு எவ்வளவு ப்ரையாரிட்டி நான் கொடுப்பனோ அதை விட அதிகமா, ஐயோ மணி 7 ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த டாபிக் வந்திருக்கு, இந்த பேர் போட்டிருக்காங்க, இன்னைக்கு அமுதம்மா பேசுறாங்க, இன்னைக்கு வசந்தியம்மா பேசுறாங்க, இன்னைக்கு கல்யாணிம்மா பேசுறாங்க, நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அந்த மைண்டுக்குள்ள அந்த தாட் வந்து டிஃபால்ட்டா. அதே மாதிரி காலையில வந்த உடனே எங்க சூர்யா கேட்பான், நேற்றுக்கு என்ன செஷன் நடந்துச்சு, என்ன டாபிக் பேசுனாங்க, உன் கருத்தை நீ பதிவு பண்ணியா, நீ ஹாப்பியா, நான் ஹாப்பி. இவ்வளவுதான் அவனோட டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்ப அவனுமே பாக்குறான், எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் நல்லா குறைஞ்சிருக்கு, நான் நார்மலா தூங்குறேன், பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன். நான் வந்து எதுவுமே பண்றது இல்லை, மெடிசன்ல எதுவுமே கிடையாது. அப்பப்ப எனக்கு ஏதாவதுன்னா நான் தனியா ஸ்டீஃபன் சாருக்கு கால் பண்ணி நான் டிஸ்கஸும் பண்றேன். பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் சார், ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட். இது நான் வந்து எதிரே பார்க்கல, நீங்க சொன்ன அதே வார்த்தை தான், இதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தியா, எதிர்பார்க்காதது கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கணும். ஸோ இதுக்கும் அது அப்ளிகபிள் தான். நான் வந்து நீங்க சொல்ற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றேன். டிராஸ்டிக் சேஞ்ச். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, எது சார்? பாருங்க, ஏன் தம்பி திடீர்னு போட்டீங்க? போட்டுக்கிறீங்க செல்வா? யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஃப்ரீயா தான் ஆரம்பிச்சான், ஆடு பெருசா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பிரீமியம் மெம்பர்ஷிப் கூட, அப்பதான் ஆடு காட்ட மாட்டேன்னு சொல்றான். இவ்வளவு வருஷம் நம்ம இப்ப 5 வருஷம் ஆயிட்டோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்றேன். இல்லைங்க, எப்பவுமே எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, அதுக்கு மதிப்பு கிடையாதுங்க. கிடையாது. ஆனா மேடம் நம்ம இதுல ஃப்ரீ தான் மேடம், நம்ம மதிப்பு இருக்கு. சார் பிரசன்னா மேடம் ஏதோ சொன்னாங்களே, இது வந்து இதுக்கப்புறம் உடம்பு எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு சோம்பேறி சார், 1ஆம் நம்பர் சோம்பேறி சார். நான் 5 மணிக்கு மேல தான் எனக்கு உடம்பே சுத்திருப்பேன். ஆக்சுவலி 5 மணிக்கு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் கடற்கடன்னு அவ்வளவு ஆக்டிவ் ஆயிடும். அட்டெண்ட் திஸ் மீட்டிங் 7:30 வரதுக்காக 5 to 7 அவ்வளவு ஆக்டிவ் ஆயிடும். காலையில இருந்து அவ்வளவு சோம்பேறித்தனம் போயிட்டு 5ல இருந்து 7க்குள்ள ஓடி வரத்துக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த குளிப்பேன். அதுக்கப்புறம் இந்த 5 to 7 காய்கறி மார்க்கெட் வாங்கிட்டு வருவேன், இட்லி குடுத்து வச்சுட்டு வருவேன், ரைட் டிஷும் பண்ணிட்டு இங்க ஓடி வந்து 7:10 வருவேன். அந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகுறது இந்த MOM. சார் சிவகுமார் சார், நான் வந்து வேற சில குரூப்ல எல்லாம் இருக்கேன், நிறைய சோசியல் சர்வீஸ் குரூப் அந்த மாதிரி மத்த குரூப்ஸ்ல இருக்கு. பட் அங்கெல்லாம் வந்து எப்ப நம்ம பேசணுமோ அந்த ஒரு கேள்விக்கு அந்த 1 or 2 minutes பேசிட்டு மியூட்ல தான் இருப்பேன். நான் மியூட்ல இருந்துட்டு பாதி நேரம் ஸ்கிப் பண்ணுவேன், வேற ஒர்க்க ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் இது வந்து நீங்க நான் என்னைக்கெல்லாம் உள்ள வரணும் நீங்க கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% இல்ல 100% ஃபுல் இன்வால்வ்மெண்டோட நான் இதை வந்து அட்டென்ட் பண்றேன். அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நம்ம அட்டென்ட் பண்ணணும், என்னோட அட்டெண்டன்ஸ்க்காக அட்டென்ட் பண்றது ஒண்ணு, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது மனசுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, அதுக்காக பண்றேன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த டிஃபரன்ஸ் இதுல இருக்கு. நிபந்தனை இல்லாத ஒரு இதுமா இது, அதனாலதான் நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டாவது வந்து எல்லாரும் கருத்தும் ஒண்ணு போல ஒருமித்து போகுது.
எல்லார் கருத்துக்கும் எல்லாரும் செவிசாய்க்கிறாங்க. ஒருமித்து போற கருத்து மாறுபாடு வந்து இல்ல அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. இன்னொன்னு மாறுபாடுகள் நிறைய இருந்தாலும் அது கருத்து அனுபவப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு லெசன். இப்ப அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, தாத்தா பாட்டி இல்ல, பெரியவங்க இல்ல. சோ நீங்க எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க இருந்தா நீங்க இப்படித்தானே எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஒரு புரிதலும் இப்போ இருக்கு. அந்த அந்த விதத்திலயும் எடுத்துக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. உண்மைதான் உண்மைதான் நல்லதா. நிறைய பாராட்டுகள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பாராட்டுகள். வந்திருக்குமா? அதை விட மேடம் ப்ரொஃபஷனலா வி காட் செவரல் இன்ஃபர்மேஷன் ஹியர். டாக்டர் கிட்ட இருந்து, சைக்காலஜிஸ்ட் இருந்து, சயின்டிஸ்ட் இருந்து நிறைய ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்திருக்கு. நம்ம ப்ரொஃபஷனல் வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம நிகழ்ச்சி நடத்துது அன்ப்ரொஃபஷனல், ஆனா ப்ரொஃபஷனலா மெசேஜ் கொடுக்கும். மெசேஜ் கொடுக்குறோம். அவ்வளவு அருமையான மெசேஜ் எல்லாம் அங்க போட்டிருக்காங்க. அவ்வளவு அருமையா பேசியிருக்காங்க. அவ்வளவு அருமையான தகவல்கள் இங்க இருக்கு. வசந்தி அம்மாவோட கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். செல்வா கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். புதிய ஆங்கிள் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம். இவர் சோமாலியம்மன் சார் யாரும் ஞாபகம் வச்சிருக்காரோ இல்லையோ, ரொம்ப ஸ்ட்ராங்கா செல்வாவை ஞாபகம் வச்சிருக்காரு. அவர் பேசுறாருல யூஎஸ்ல இருந்து அப்படின்னாரு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும். அதுதான் அவர்லாம் வந்து நம்ம கூட தொடரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா அவர் பாட்டு நம்ம கூட தொடர்ந்து இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எது கேட்டாலும் சொல்லுவாரு, வாங்க பேசணும்னா உடனே கூட்டு வந்துருவாரு. நம்ம எப்போ வேணா கூப்பிடலாம், எப்போ வேணா கேட்கலாம் அவர்கிட்ட. சார் சாஃப்ட்வேர்ல வந்து டெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்டிங் குரூப்பா மாட்டியிருக்கோம். அதனால அவருக்கு நம்மளுடைய தேவை ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இவ்வளவு பெரிய குரூப், அதுவும் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களோட ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப உண்மை பிரயோஜனமா உண்மை இருக்கும். உண்மை உண்மை. இதுதான் சார் அதனாலதான் ஆள் தேடி தேடி சொல்லுவாரு, நம்ம கதை சொல்லிடுங்க கதை சொல்லிடுங்க. ஏன்னா இங்க யாரும் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை சார். எல்லாத்தையும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ஞ்சு பாருங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா வந்து சொல்ல வந்த விதத்தை வந்து எல்லாரும் பக்குவமா எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் எல்லாரும் ஏத்துக்கொள்ற மாதிரியும் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப நல்ல சிறப்பா இருக்குது. அதனால வந்து எல்லாருடைய எண்ணங்கள் அடுத்த முறை கொஸ்டின் ஆன்சர் செஷன் போடும்போது எல்லாரும் கொஞ்சம் கொஸ்டினோட வருவோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஒரு நார்மல் கொஸ்டின்ஸ் அது வந்து நீங்க ஒரு தீம் கொடுத்தாதான் சார் அது சரியாகும். அதாவது தீம் கொடுத்தா வரும். ஆனா வந்து நான் அடுத்த முறை வரும்போது நான் தீம் கொடுத்துறேன். ஏன்னா அது ஜென்ரலா கேட்டீங்க அப்படின்னா அப்போ எல்லாரும் இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு வந்துருது. ஒரு சில இதெல்லாம் வந்துருது, நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் வருது. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அது நீங்க சொல்றது 100% உண்மைதான். நேத்து நைட்டு மத்தியானம் 1 மணி வரைக்கும் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு எனக்கு இல்ல. ஒரு மணி வரைக்கும் நான் ஒண்ணுமே டிசைட் பண்ணல. என்ன பண்ணலாம், ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம இவர் நாராயண்மூர்த்தி சார பிளான் பண்ணியிருந்தார். அவரு கொஞ்சம் வேலை இருக்குதுன்ட்டாரு. அதனால நாளைக்கு வச்சுட்டேன் அவரோட ப்ரோக்ராம். நாளைக்கு குஷ் ப்ரோக்ராம் தான். நாளைக்கு நாராயண்மூர்த்தி சார் தான் வர்றாரு. அவரை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் பேசல நினைச்சேன், இப்பதான் பேசினேன். மறுபடியும் நம்ம பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே வந்தேன். அப்புறம் நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் பாட்டுனே வந்தேன். கொஸ்டின் ஆன்சர் போடு, நீ கொஸ்டின் ஆன்சர் பாட்டுக்கு பாட்டு போடுங்க சார். 1 மாசம் ஆன பிறகுதான் இப்பதானே போட்டோம். 27ஆம் தேதி தான் போட்டோம். கேள்வி பதில கூட வந்து என்ன மேடம் கேள்வி பதில் அப்படிங்கும்போது ஜென்ரல் பெரிய நிறைய டாபிக்ஸ் இருக்கு சார். அதாவது ஒண்ணுமே அதாவது வாழ்வியல், வாழ்க்கை முறை, அப்புறம் வந்து அந்த மாதிரி வேற வேற மாதிரி கல்வி கூட ஜென்ரல் தான். அது வந்து பாலிடிக்ஸோட நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா எழுதுறது யோசித்தோம்னா எது இதுல பண்ணலாம். இல்ல ஒண்ணு செய்யலாம், நம்ம குரூப்ல நம்ம வந்து எது இதுல கேள்வி கேட்கலாம்னு ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எல்லாரும் போடுங்க. அது பிரகாரம் நம்ம வரிசையா கேட்டுனே வரலாம். ஆமா, அது நிறைய கேட்க முடியும். திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம பேச வேண்டாம். இன்னொன்னு நம்ம நீங்க என்ன பண்ணுங்க சார், பர்சனல் இதையும் அதையே சொல்லிட்டு இருக்கோம்ல, முக்காவாசி அப்படி வருது அந்த அப்படி வேண்டாம். அதுதான் சார், இதுல இந்த பேனலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இங்க எல்லாமே பேனலிஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க இப்போ அந்த மாதிரி நீங்க பண்றதா இருந்தா, இப்போ நம்ம குரூப்லயோ இல்ல தெரிஞ்சவங்களையோ ஒரு 3 பேரோ 4 பேரோ பேனலிஸ்டாவே நீங்க பேனலிஸ்டா போட்டுட்டு இந்த டாபிக் இதுக்கு பேனலிஸ்ட் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஆரம்பத்துல ஆரம்பம் 1 hour இருக்குன்னா அந்த 1 hourல வந்துட்டு இந்த 4 பேர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த 4 பேர்ல இல்ல 3 பேரோ யார் பேனலிஸ்டோ இவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பர்ட் ஃபார் த கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா வேணா நீங்க கலந்துரையாடல் வச்சுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். பேனலிஸ்ட்ன்றப்ப நம்ம வெளியில இருந்து கூட கூப்பிடலாமே. கூப்பிடலாம்.
அப்படி அதான் கூட சொல்றேன். கூப்பிடலாம். உள்ளந்தோ இல்ல நல்லா உள்ளயோ யார் ஓவர் இப்போ மெடிக்கல்னா இட்ஸ் a ஆட்டோமேட்டிக்கா குட் ஃபர்ஸ்ட் ஐடியா. மேடம் வந்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படி பிளான் பண்ணிடுவோம். குட் ஐடியா. முதல்ல என்ன பண்ணலாம், எல்லாருமே நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். அவங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் செஷனுக்கு வந்து என்னென்ன டாபிக்ல பேசலாம்னு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மாதிரி பண்ணிடுவோம். அந்த பிரெயின் ஸ்டார்ம்ல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி நீங்க பேனலிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி பேனர்ல போட்டுருங்க. பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலாம். தட்ஸ் குட் ஐடியா. இட்ஸ் வெரி குட் ஐடியா. குட். தேங்க் யூ ஃபார் சஜஷன் செல்வா. செல்வா நிறைய சஜஷன் கொடுக்குறாரு. மீட் அண்ட் கிரீட்டும் அவர்தான், இப்போ இதுவும் அவர்தான். தனியா கன்சல்டிங் சார்ஜ் கேப்பீங்களா செல்வ சார்? அத போட்டாரு. இல்ல அது எம்ஐஎம் தானே போட்டிருக்காரு. அது வரும் ஓ, அதுல இன்டைரக்டா அவரும் வரும். எடுத்துப்பாரா? இன்டைரக்டா நமக்கு வரும். ஒரு 0.001% கொடுப்பாரு. இல்ல நான் நினைச்சேன் நீங்க தனியா உங்களுக்கு தனியா சார்ஜ் நானே கன்சல்டிங் கேப்பீங்களோ. நானே என்ன ரொம்ப கம்மியா போட்டாருன்னு யோசிச்சிருந்தேன். ஒரு 0 இன்னொரு 0 சேர்த்து பக்கத்துல போடாதான். ஜீரோ போடலாம் சார். அப்படின்னா நம்ம ருபீஸ் எடுத்துட்டு டாலரா மாத்திடலாம். ஐ இது இது நல்லா நல்லா இருக்கு செல்வா. இது நல்லா இருக்கு செல்வா. நான் போனா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுதுன்னு இப்படி ஏத்துறீங்களே. இல்ல ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. சார் ஆக்சுவலி தட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் யாரெல்லாம் இங்க ரொம்ப நாளா பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணிடுங்க. புதுசா வரவங்க இவங்களுக்கு வந்து நம்ம அது பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரீமியம் மெம்பர்ஷிப் இல்ல ஒரு வேண்டாம் மினிமம் செல்வா. அமௌண்ட். இல்ல இல்ல செல்வா. நான் பேசுறேன். நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் இல்ல என்ன சொல்ல வரேன் பாருங்க. இப்ப அவங்களுக்கு நீ என்னன்னா, சொல்றது சரிதான். எப்ப மணி நம்ம போறோமோ அது வேற மாதிரி போயிடும். இட்ஸ் நாட் அ மணி சார். இட்ஸ் அகைன் மேடம் சொன்னாங்க தெரியுங்களா, அந்த ஃப்ரீ ஆக்சஸுக்கும் ஒரு மினிமம் ஒரு காசு கொடுத்து கிடைக்கிற ஆக்சஸுக்கும் அது வந்து நாங்க இப்போ நீங்க சொல்றது நியாயம் செல்வா. அத வந்து நம்ம வந்து என்னன்னா நம்மளோட திங்கிங் எல்லாமே மாறிடும். வந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஸ்டார்டிங்ல எல்லாம் ஓகே மாதிரி இருக்கும். போக 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 வந்து இதனுடைய இது மாறிடும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. We will do as it is. I'll come. I'm sticking on this. பால் வருவாங்க. எல்லாம் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா, உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா என்னோட இது ஒண்ணு இருக்கு, நான் ஒரு இன்சிடென்ட் அதுக்கு நீங்க பணத்தை அனுப்புங்கன்னு. ஆமா, அது யாரும் பொதுவா லைக் பண்றது இல்ல. அந்த அவரு உடல் பந்து தான் கட் ஃபீலிங்ஸ் தான் நிறைய பேசுவாரு. இல்ல நம்ம அது மணி சைடு நிறைய பேர் ஃபண்ட் கொடுக்கறதால தான் ரன் பண்றாரு. அவர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. இல்ல செல்வா, அது கரெக்ட் தான் செல்வா. இந்த ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட் இருக்காது. நோ நான் உங்களுக்கு சொல்றேன். இட்ஸ் கோயிங் டு பீ மோர் ஃப்ரெண்ட்லி. ஆமா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஓனர்ஷிப் ஜாஸ்தி ஆகும். ஓகே, அதுல you give priority to the new people. இப்போ வந்து I wanted to contribute, right? நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன். ஓனர்ஷிப் ஜாஸ்தி ஆகும். அதே நேரத்துல பிரிவிலேஜ் அதிகமாயிடும். கரெக்ட். யா, whoever is see யார் யாருக்கெல்லாம் இன்ஸ்டா இருக்கோ அவங்க தான் சார் வர போறாங்க. சும்மா வரவங்க போறவங்கலாம் வந்து இதுல பிரிவிலேஜ் எடுக்க முடியாது இல்லீங்களா? அது கரெக்ட். அதனால இட்ஸ் லாஜிக்கலா கரெக்டா இருக்கும். பட் ஃபியூச்சர்ல நம்ம யோசிப்போம். ஐ அம் கமிங் டு தட். சரி, ஒருத்தங்க இதுல 10 வருஷம் இருக்கிறாங்க வச்சுங்களேன். 10 வருஷம் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த ஓனர்ஷிப்பை தான் நான் சொல்றேன். அதாவது ஒருத்தங்க 10 வருஷம் அவங்களோட டைமை கொடுத்துருக்காங்க, எனர்ஜியும் டைமையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி அவங்களும் இந்த குரூப்பை ரெக்கக்னைஸ் பண்றது. இல்ல மேடம், நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள். சார் நீங்க இப்ப அந்த காசை நீங்க எடுத்துக்கங்க, நான் சொல்ல வரல. புரியுது எனக்கு. Let's form a committee and then அதை இப்போ சொன்ன மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான காசா இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மா இருக்கும். இது கம் டு தி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோன்ட் வரி. நீங்க உடனே பணம் பார்க்காதீங்க. பணம் குட் பி ஜஸ்ட் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன். இது ஒரு நல்ல காசுக்காகவும் போலாம். அது நம்ம போடுற டைம். இட்ஸ் நத்திங் சார். ஒரு நாளைக்கு இப்போ இந்தியாவில் ரெஸ்டாரண்ட், இங்கே நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் $60-100 கிட்ட ஆயிடுது. இந்தியாவில் போனாங்கன்னா $2000-3000 சர்வசாதாரணமாக சாப்பிட்டு வராங்க. அதனால காசு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு. அதாவது நம்ம ஒன்றும் ப்ரீமியம் சார்ஜ் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஃபார் நாலேஜுக்கும் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கும் உனக்கு ஒரு ப்ரிவிலேஜும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குதுன்னும் போது யாரெல்லாம் அதில் தன்னை இப்போ இன்ஃப்ளூயன்சராக மாற்றிக்கணும், நம்மளை ஒரு இதுவாக காட்டணும், மேலே போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வரப்போகிறாங்க. நாளைக்கு போக போக இந்த தளம் எப்படி இருக்குன்னா, நான் எம்ஓஎம் தளம்ல ஒரு ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும். பாப்போம். we'll think it out. It's more like a membership. ரவி சார் வந்திருக்காரு, ஏதோ क्वेश्चन கேக்குது. வெல்ஃபேர் அசோசியேஷன்ல செல்வா இப்படிதான். ரிட்டையர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிதான். நாங்க உங்களுக்கு எல்லாம் மாதம் பென்ஷன் வாங்கி கொடுத்துறோம். உங்களுக்கு வேணா 80 வயசு ஆனா அந்த 20% வாங்கி தரோம்.
So we contribute 200 rupees per annum. ம் டொனேஷன் கொடுத்தாலும் கொடுங்கன்றாங்க. எதுக்கு டொனேஷன்? இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி தரதுக்கு 200 ரூபாய். It accumulated. The money accumulated about 10 lakhs. Don't know it. கரெக்ட். கையாடல் ஆனது. ஸோ ஒரு 500 ரூபாவோ 200 ரூபாய் கொடுத்தது இல்லாத பொருளாத கேள்வி கேட்கறாங்க அந்த தலைவர் பார்த்து. நீ எனக்கு என்ன செஞ்ச? எனக்கு இது இந்த கிரீவன்ஸ் இருக்கு. வாட் யூ டன் ஃபார் மை பர்சனல் கிரீவன்ஸ் இல்ல, ஜெனரல் வெல்ஃபேருக்காக வர்றவங்க பர்சனல் கிரீவன்ஸ்க்கு எல்லாம் வந்து முறையிடுறாங்க. இது பெரிய அதிருப்தியாகி ஒரு வெல்ஃபேர் சொசைட்டில பணம் வந்தது. பணம் இல்லாம வந்தாக்கா நோபடி கேன் கொஸ்டின். we are doing they are doing the welfare. இது பண்ணிட்டே இருக்காங்க. அது பணம் காரணம் வருது. சார், அங்க நோக்கம் வந்துட்டு பூராவுமே வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. இங்க நோக்கம் வந்துட்டு முன்னேறணும் வரவங்க தான் வராங்க. ஸோ இந்த நோக்கமும் அந்த நோக்கமும் மாறுபடுது. அதனால ஏன்னா முன்னாடி இன்னைக்கு வந்து பணம் நாலேஜ் வர்றப்போ அந்த அதிகார தோணம் கேள்வி கேட்கற தோணம் அதிகமாயிடும். ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அதை விட்டுடுங்க. இங்க ஸ்டேட்ல இருக்க வெல்ஃபேர் அசோசியேஷன்ல நான் எல்லாம் 20 ரூபாய் கலெக்ட் பண்ணுவேன். போயிட்டே இருப்பேன். சிவகுமார் எனக்கு போன் கனெக்ஷன் வரல, அது கொஞ்சம் பாக்கலையான்னு கேட்பான். நிஜமா இட் ஹேப்பன். எனக்கு போன் கனெக்ஷன் இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க கேட்பான். இதெல்லாம் ஒரு 20 ரூபாய் நான் வாங்கணும்ல வெல்ஃபேர் ஸ்ட்ரீட்ல. இபி கனெக்ஷன் வரல, நீங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு. இட்ஸ் பர்சனல் மேட்டர். வெல்ஃபேர் இது ரோடு சரியில்லை, அந்த காவா சரியில்லை, இதுக்காக தானே வாங்கணும் வெல்ஃபேர். இப்படி எல்லாம் ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டாங்க. நான் இல்ல சொல்றேன் அது 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 வந்து மனுஷனோட மென்டாலிட்டி மாத்தி. ஜெனரல் மென்டாலிட்டி சார், பப்ளிக் மென்டாலிட்டி சார். 20 ரூபாய் அவங்ககிட்ட வாங்கிட்டா இல்லாத பொண்ணாத கேள்வி கேட்கறாங்க. ரவி சார் சொல்லுங்க. சார் நான் ஒன்றும் சொல்லல, நான் கேட்கறதுக்கும் இல்லை. இதில் வந்து செல்வா சார் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறையா அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நிறையா இதுக்கு நல்ல ஆன்சர் கொடுத்தாரு. அதான் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அட்லீஸ்ட் நான் வந்து 8 கொஸ்டின் வரைக்கும் நான் இருந்தேன். அது அட்லீஸ்ட் 4 to 5 கொஸ்டின்ஸுக்கு நல்ல ஆன்சர் கொடுத்தாரு. ஸோ சிறந்த பதிலளித்தவர் என்ற பட்டத்தை செல்வாக்கு அளிக்க விரும்புகிறேன். சார் எதிர்பார்க்கவே இல்லை சார். இல்லை இல்லை, நோட் பண்ணிட்டு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு நல்ல ஆன்சர் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஒரு 2-3 அட்லீஸ்ட் 4 உண்மை உண்மை. ராதாகிருஷ்ணன் சாரும் தாய்லாந்துல இருந்து கலந்துக்கிறாரு. ஆமா ஆமா, தாய்லாந்துல இருக்காங்க சார். இப்போ அடுத்த வாரம் சார் பேச போறாங்க. டிஃபரெண்ட் லுக்ல இருக்காரு சார். வெளிநாட்டு போனாலே ஒரு டிஃபரெண்ட் லுக் வந்து அங்க டாக்டர் இருக்காங்க, அதனால அங்க போயிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ராதாகிருஷ்ணன் சார் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் சொன்னார் பாருங்க, அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அவர் எப்படி இதுதான் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் கொடுத்த அட்வைஸ். ரொம்ப நன்றி சார். இல்ல ரொம்ப இதுங்க உண்மை, அது உண்மையும் கூட. அது வந்து அது இது கேட்கறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்பட்டா கூட மகிழ்ச்சி தான் அது. இல்ல நாங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு வரோம் சார். ஆக்டிவிட்டிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் இல்ல, ஓய்வே இல்ல. சார் சொன்ன மாதிரி வந்து சார் சொன்ன மாதிரி ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி நான் 60 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலைன்னு வேலை தான் இருந்தோம். குடும்பத்தையும் கவனிக்கல இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கோயில் குளம் எங்கள் இஷ்டத்தை எங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். கார் எடுத்து போகிறோம். எங்கேயாவது கார் எடுத்துகிட்டு போனோம்னா பாதி வேள் எங்கேயாவது ஒரு டயர்டாக இருக்குதா அந்த ஊரில் ஹால்ட்டு போட்டுட்டு ரூம் எடுத்துக்கிட்டு தங்கிட்டு அங்கே ஊரை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயணத்தை மேற்கொள்கிறோம். இப்படி தான் எங்களோட இதெல்லாம் நாங்களாம் போய்கிட்டு இருக்கிறோம் வந்து. அதனால இதை பற்றியெல்லாம் கவலையே படுது. உண்மையான லைஃப் என்ஜாய் பண்ணுறோம்னா இப்போ பாருங்க, இப்போ மீட்டிங்ல அட்டன் பண்ணுறோம், நிம்மதியாக இருக்குது. ஒரு போர் அடிக்குதா கிளம்பிடுறது. நீங்கள் சொன்னபடிதான் இப்போ நேரம் பத்த மாட்டேங்குதுங்கிறது உண்மை. ஏன்னா நேரம் உண்மையிலே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு உடம்பு மனசு இடக்குது. அதுக்காக அந்த உடம்பை பக்குவப்படுறதுக்கு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணிக்கிறது கிடையாது. நல்ல சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறோம், நல்ல ஜூஸ் குடிக்கிறோம், நல்லா இது பண்ணுறோம். அதாவது இளமையா இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் இருக்க முடியல. அந்த நேரத்துல நமக்கு பணம் இல்லை, நமக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே இருக்குது. ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்தாச்சு, வந்து நம்மளுடைய தேவையும் குறைஞ்சு போச்சு. அதனால இப்போ வந்து நாங்கள் வாழ்க்கையை வந்து இப்படிதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்து சந்தோஷமா. அதனால நீங்க சொன்ன வாழ்க்கையை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யதார்த்தமான உண்மையை நீங்க முதல்ல வெளிப்படுத்திட்டீங்க. முன்னால ஸ்ரீமன் சார்ட்ட முன்னால நான் தனியா ஒரு தடவை பேசியிருக்கோம் நாங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது. நீங்க சொன்ன உடனே எங்களுக்கு நினைவு வந்தது. அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அது அடுத்த நாளே நான் அந்த முடிவு எடுத்தேன். நெக்ஸ்ட் டே அதாவது அன்னைக்கு ஓய்வு பெறேன். அன்னைக்கு வந்து வேலையில இருக்கேன். அன்னைக்கு ஓய்வு பெறேன். படுத்து காலையில எந்திரிச்ச உடனே அன்னைக்கு நான் பாக்குறது வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பாக்குற முதல் சூரியன் சன்னை பாக்குறேன். அப்ப எடுத்த முடிவு வந்து நான் வந்து இன்னைக்கு இருந்து வேற மனிதன் அப்படின்ட்டு. அது இந்த தேதி வரைக்கும் எனக்கு
அந்த இன்றைய கேள்வி தேதி வரைக்கும் எனக்கு அதுவும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்ல உண்மையில பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு உடனே கொடுத்துருச்சு. ஆனா நாங்க அந்த ஓய்வு பெற்ற மறுநாள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி இருந்தது சார். உண்மையிலேயே அதான் அது அதான் வந்து அதான் பெரிய கொடுமையான கொடுமை சார். அது வந்து சர்வீஸ்ல இருக்க வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு மரியாதை. அது அந்த அதை தாண்டி வெளியே வந்துட்டோமாக்கும். அதுல இருந்து மீளதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் ஆச்சு சார். நீங்க சொன்னது வந்து உண்மைதான். ஆனா அதுல உண்மையில எவ்வளவு கம்பீரமா மிடுக்கா அதெல்லாம் இருந்தது அத்தனையுமே வந்து இவ்வளவுதானே அப்படிங்கிறது அறியறதுக்கு 1 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்க்கு போனா நாம எப்படி உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு குரூப் ஆபீசரா எப்படி நுழைஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை விட்டு இப்ப நம்ம இல்ல சார் இது இப்ப ஒரு பியூன்ல இருந்து பாக்குற விதம் எப்படின்னு அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட யதார்த்தம் புரிஞ்சது. அப்புறம் இப்ப வந்து நடைமுறைக்கு வந்துட்டோம். இப்ப பெரும்பாலும் ஆபீஸ்க்கு போறது இல்ல, போக கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம தான் வச்சுக்கணும்னு, நமக்கு தேவைன்னா தேவையை குறைச்சிக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. வந்து இப்ப வந்து இந்த பகுதியே இல்லாம முழுக்க இது நமக்கான நேரம் அப்படிங்கறத வந்து நாங்க உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். அதான் முதல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இப்ப நல்லா இருக்கிறோங்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்ல ஆரம்பிச்சேன், கம்ஃபர்ட் ஜோன்ல முடிக்கிறோம். ரொம்ப கம்ஃபர்ட்டா கரெக்டா சொல்லிட்டீங்க. ரைட், மகிழ்ச்சி. நாளை பார்ப்போம். நன்றி ரைட் சார். நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி அனைவருக்கும் நன்றி. நாளை பார்ப்போம். நாளை வாங்க குவிஸ். ஓகே நாராயண் சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நாள் ஆச்சு குவிஸ் வச்சு. ஆமா சார், நாளைக்கு வந்துருவோம் சார், அவசியம் கலந்துக்கிறோம் சார். ஓகே, நன்றி. பை. சார் வணக்கம். Thank you ரவி சார். Thanks for coming again. எஸ் சார். பாப்போம் சார். ஓகே செல்வா, பார்க்கலாம். பை. கல்யாணி முன்னாடி போயிட்டாங்களா? அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. கோச்சிங் போயிட்டாங்களான்னு தெரியல. அவங்க சொன்னது நாங்க ஒத்துக்கல. அதுக்கெல்லாம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. இப்ப கேட்கணும் அவங்கள, என்னங்க நாங்க சொன்னதை ஒத்துக்கலன்னு ஓடிட்டீங்களா அப்படின்னு சொல்லணும். வருவாங்க, நாளைக்கு வரும். பார்க்கலாம். பை. ஓகே பிரசன்னா செல்வா. ஓகே பை. ஓகே சார், ரவி சார்.